தேனீக்கள், தேவதைகள் தான் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அந்த தேவதைகளோட பயணத்துக்கு நம்ம போலாம். எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இந்த வகுப்பு. அம்மா வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முக்கியமா வந்து இப்படி ஒரு ஒரு பெரிய சேவைய பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய அண்ணனுக்கு வந்து என்னுடைய இந்த நேரத்துல நான் வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல சம்பாதிக்கலாமா இல்ல வேற ஏதாவது நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு கத்து கொடுக்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. அந்த வேலையை எல்லாரும் ஈஸியா பண்ணிட முடியாது. அப்படி ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய ஹீலர் பாஸ்கரண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா இது ஏன் இந்த நன்றியை சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய இந்த அழகான தேவதைகளை பத்தி நிறைய பேருக்கு நான் கத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதுக்காக வந்து நான் நன்றி சொல்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வர ஒரு சாதாரண இல்லத்தரசியா தான் இருந்தேன். அப்ப பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனோன்னே நம்ம ஏதாவது வீட்டுல இல்லாம ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமா இல்ல ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமான்னு நான் வந்து யோசிச்சு நான் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து மதுரை கேவிக்கையில வந்து ஒரு 3 நாள் வந்து தேனீ வளர்ப்புக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு நான் ஆரம்பிக்கிறப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதாவது சிரமங்கள் இருந்தது. அப்ப வந்து இந்த தேனீ வளர்ப்பு இவ்வளவு பெரிய ஒரு லெவல்ல கிடையாது. ரெண்டாவது எனக்கு ஏதாவது ஒரு டவுட்னாலும் நான் வந்து பஸ் ஏறி போய் யூனிவர்சிட்டியில போய் தான் நான் அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிட்டு வர முடியும். ஆனா இப்ப வந்து நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சு, நிறைய ட்ரைனிங் சென்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. எதை தட்டினாலும் நம்ம உடனே இமீடியட்டா பார்க்கலாம். ஆனா 2006ல அந்த மாதிரி கிடையாது. அப்படி நான் ஆரம்பிச்சு விழுந்து விழுந்து எழுந்திருச்ச நிறைய விஷயங்களை நான் நிறைய பேருக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது தேனீ வளர்ப்புக்கு இங்க மதுரையில வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே வந்து ஃப்ரீயாவே வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நம்ம அம்மி தற்சார்பு சந்தையிலையும் சென்னையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர்லயும் வந்து இந்த பயிற்சியை வந்து இத வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இத வந்து கத்துக்கிட்டு நிறைய பேர் இத வந்து தொழிலாவும் செஞ்சுட்டு இருக்காங்க. இத வந்து நான் கத்துக்கிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அளவுல இன்னைக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்பை வந்து நிறைய பேருக்கு இதை உருவாக்கி கொடுத்துருக்கேன். இதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா சப்சிடி உண்டு, மானியங்கள், அதாவது தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை துறை, கேவிஐசி, மாவட்ட தொழில் மையம் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்சிடி வந்து இது கொடுக்குறாங்க. அதாவது 35%, 40%, 50% வரை இதுக்கு வந்து சப்சிடி உண்டு. அதே மாதிரி இந்த தொழிலை பண்றதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா கடன் உதவிகளும் உண்டு. அந்த மாதிரி நிறைய தகவல்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இன்னைக்கு நம்ம வந்து கத்து கொடுக்க போறேன். அதே மாதிரி இந்த தேனீக்களை கத்துக்கிட்டு இந்த தேன் எடுத்து இதுக்கு போய் நான் எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும், ஒரு லிட்டர் வாங்கினா நான் 1 மாசம் பயன்படுத்த போறேன், இப்படித்தான் நிறைய பேருடைய மைண்ட். ஆனா கண்டிப்பா வந்து அதுவும் சுத்தமான தேனா இருக்கணும் இல்லையா? நிறைய இடங்கள்ல இன்னைக்கு கலப்படம் வந்துருச்சு. பிரிக்க முடியாத ஒரு விஷயமா கலப்படம் வந்து உள்ள வந்துட்டதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான உணவு பொருளை நம்மளே உருவாக்கி நம்மளே அதை எடுத்து சாப்பிடலாம்ன்றது ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை தான் இன்னைக்கு அண்ணன் வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து நான் என்னுடைய இந்த தொழிலை நான் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இது. அந்த மாதிரி இத வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் இது வந்து ஒரு பெரிய ஒரு உன்னதமான உணவுகள்ல தேனும் ஒன்னா இருக்கு. அதாவது உன்னதமான உணவுகள்ல கிடையாது, உன்னதமான உணவுல நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா தேன் தான். உலகத்திலே தேனுக்கு நிகரான உணவு உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உணவை நம்ம வீட்டுல தற்சார்பு வாழ்க்கையில நம்மளே உருவாக்க முடியும். இப்போ ஒரு சர்க்கரையை வந்து நாட்டு சர்க்கரையை வந்து நல்லதுனாலும் நம்ம உருவாக்க முடியுமானா கிடையாது. அதை உருவாக்குற விவசாயிகளை பார்த்தா கண்ணீர் வருது. 1 வருஷம் ஆகுது ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு சர்க்கரைன்ற ஒரு உணவு பொருள் நம்மளுக்கு வர்றதுக்கு 1.25 வருஷம் ஆயிரும். ஆனா அந்த 1.25 வருஷம் அந்த விவசாயி உருவாக்கி அதை பாடுபட்டு அதை கொண்டுட்டு வந்து கொடுக்குறப்ப நம்ம அதை வீடுகள்ல உருவாக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. கரும்பை உருவாக்கி கண்டிப்பா சர்க்கரையாக்க முடியாது. ஆனா தேனீக்களை வாழ வச்ச மாதிரியும் ஆகும், தேனை நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரியும் ஆகும். அதாவது தேனீக்களை வாழ வைக்கிற ஒரு புரட்சியை தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தேனீக்களை எப்படி நம்ம வாழ வைக்க போறோம்? ஏன்னா தேனீக்கள் நம்ம வீட்டுல எப்படி வாழும், நம்ம எப்படி அதை வாழ வைக்கலாம், அதுதான் நான் இன்னைக்கு கத்துக் கொடுக்க போறேன். தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே இது மாதிரி ஒரு தேனீ வளர்ப்பு மாதிரி ஒரு தொழில் உலகத்திலே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் செய்யறதுனால கிடையாது,
இந்த தேனீ வளர்ப்புல வந்து தேனீக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் வரை டிராவல் பண்ணி வெளியிடங்களுக்கு போய் எல்லாருக்குமே அருகில உள்ள, அதாவது 2 கிலோமீட்டர் தூரம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வீட்டுல மரம் செடி கொடிகள் இருந்தா மலருக்கும் மலருக்கும் மனம் முடிக்கிற வேலையை பண்ணுது. அப்ப நிறைய அதாவது மரங்கள் வந்து பூத்து குலுங்குது. ஆனா அது வந்து என்ன ஆகுதுன்னா காயாகக்கூடிய தன்மை எப்ப அதுக்கு வரும்னா எல்லா மரம் செடி கொடிகளையும் ஆண் பெண் பூக்கள் உண்டு. ஆண் பெண் பூ வந்து தனித்தனியாவும் இருக்கும், ஒரே மலருக்குள்ள ஆண் பூவும் பெண் பூவும் இருக்கும், தனி மரத்துலயும் இருக்கும். அந்த மாதிரி உள்ள அந்த மரம் செடி கொடிகள்ல ஆண் பூ வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள மகரந்தம்ன்ற அந்த பூ பொடி, அந்த லைட்டா மஞ்சள் கலர்ல நம்ம கையில தொட்டா ஒட்டும், அந்த மாதிரி உள்ள ஒரு பூ பொடிய அந்த தேனீக்கள் வந்து கால்ல சுமந்து அந்த பெண் பூ வந்து பருவத்துக்கு வர்றப்ப, அந்த பெண் பூ எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா பருவத்துக்கு வரும். நம்ம மனிதர்கள் மாதிரிதான் பூக்கள் பருவத்துக்கு வர்றப்ப இந்த ஆண் பூ, அந்த ஆண் பூவுல உள்ள மகரந்தத்தை தேனி எடுத்துட்டு போய் அந்த பெண் பூவுல ஒட்ட வச்சா அது கருவூட்டலாகி காயாயிரும். இல்லாட்டினா மலடாகி கீழே உதிர்ந்துரும். அந்த மாதிரி மலடாகாம காயாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணிய இந்த தேனீக்கள் செய்யறதுனாலதான் இது மாதிரி தொழில் உலகத்திலே கிடையாது. இது அதாவது மகரந்த சேர்க்கை மூலியமா மகசூல் அதிகரிக்கிறதுன்னு பேர் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வேலைய தேனீக்கள் பண்ணுது. இப்ப நான் என்னுடைய வீட்டுல தேனி வளர்ப்பு பெட்டி வாசப்படியில வச்சிருக்கேன், மொட்டை மாடியில வச்சிருக்கேன், சைடுகள்ல எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா நான் வளர்க்குற என்னுடைய தேனி ஏத்த வீட்டுல போய் வேலை செய்யுது. ஏத்த வீட்டுல உள்ள முருங்கை மரம் வருஷம் முழுக்க காய் காய்க்குது. அதே மாதிரி பின்னாடி உள்ள வீட்டுல உள்ள மரங்கள் எல்லாமே வந்து மாமரம், எலுமிச்சை மரம் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு உற்பத்தி அதிகமாகுது. ரெண்டாவது அவங்க வீட்டுல உள்ள எலுமிச்சங்கா நாங்க வந்த புதுசுல சின்னதா இருக்கும், அவ்வளவா காய்க்காது. ஆனா இன்னைக்கு மரம் முழுக்க காயாவும் இருக்குது, சைஸ் கொய்யாப்பழம் மட்டும் பெருசாவும் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தேனீக்கள் வந்து அதே பூவுல அதே மரத்துல உள்ள ஆண் பூவை எடுத்து வைக்கிறது இல்ல. பல பூக்களுக்கு தேனீக்கள் போகும். அதாவது பக்கத்துல வந்து இப்போ பழைய காலத்துல எல்லாம் விவசாயம் பண்றாங்கன்னா ஒரு வருஷம் கல்லாம வைப்பாங்க, அடுத்த வருஷம் அல்போன்சா மாத்தி வந்து நடவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி வைக்கிறப்ப கல்லாமையில உள்ள மகரந்தத்தை எடுத்துட்டு போன தேனி அல்போன்சால போய் உட்கார்ந்தா அந்த காயோட சைஸ் வந்து பெருசாகுது. அதாவது அளவு வந்து பெருசா கிடைக்குது. இப்ப 150 கிராம் இருக்கிற மாங்காய் தேனீக்கள் வச்சோம்னா 200 கிராமா மாறினா காயோட சைஸ் பெருசாயிட்டா விலையும் கூடுதலா போகும். அந்த மாதிரி விலை, அதாவது உற்பத்தி அதிகரிக்குது. அதே மாதிரி உற்பத்தியை அதிகப்படுத்துறதோட இல்லாம தரமான பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. அது தென்னையில இருந்து, வாழையில இருந்து, கத்திரிக்காயில இருந்து, வெண்டைக்காயில இருந்து, சுண்டக்காய் வர எல்லா மரம் செடி கொடிகளுக்கும் இது பொருந்தும். இது வந்து உண்டாகிறது தான். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உன்னதமான வேலைய இந்த தேனீக்கள் வந்து அதாவது பண்றதுனாலதான் இது மாதிரி தொழில் உலகத்திலே கிடையாது. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை யாருமே நம்ம கம்பெனிக்கு வரமாட்டாங்க, நம்ம தோட்டத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி எந்த தேனீக்களும் உறங்குவது கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, ட்ரைனிங்காக வந்திருக்காங்க. அப்ப இவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம விழுந்து வேலை செய்யணும்னு சொல்லி எந்த தேனியுமே அந்த நேரத்துல நம்மள, அதாவது மனிதர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும், ஆனா தேனீக்களுக்கு கிடையாது. அதனாலதான் தேவதைகள்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த தேவதைகளுக்கு மத்த வேற எந்த இதுகளும் தெரியாது, ஏமாத்த தெரியாது. அதே மாதிரி நம்ம தான் வந்து தேனீக்கிட்ட இருந்து தேனை வந்து திருடுறோம். ஆனா தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா உழைச்சு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பூவுக்கும், அதாவது தேனீக்கள் வரவை எதிர்பார்த்து ஒவ்வொரு மலரும் ஏங்குமா. ஏன்னா அதுல உள்ள அந்த மதுரம், அந்த பெண் பூ பருவத்துக்கு வர்றப்ப மதுரம்ன்ற இனிப்பு துளி சுரக்கும். அந்த இனிப்பு துளியை உறிஞ்சி வயிற்றுல ஸ்டோர் பண்ணி கூட்டுக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்து வைக்கிறது. அந்த வயிற்றுல பலவிதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ல தான் அது தேனா மாறுது. அதுக்கு முன்னாடி வர அது தேன் கிடையாது. ஏன்னா பூவுல இருக்கிறப்ப தேன் வச்சுக்கிறங்க, அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழகா இன்ஜெக்ஷன் போட்டு நம்மளே எடுத்துடலாம். ஆனா மலர்ல இருக்கிறப்ப அது தேன் கிடையாது, வெறும் நெக்டர் தான். அதுல எந்த மருத்துவ குணமும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல போய் தேனுன்ற உணவை உருவாக்கி கொடுக்குது. அதை வந்து நம்ம வந்து எடுத்து சாப்பிடுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. நம்ம தேனி வளர்க்குறோம்னு சொல்றோம். தேனி வளர்க்குறோம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் என்னன்னா, தேனீக்கள் வந்து எதுக்காக சேர்த்து வைக்குதுன்னா மழை காலத்துக்காகவும் பஞ்சகாலத்துக்காகவும் காத்தடி சீசனுக்காகவும். அப்ப அந்த காலகட்டத்துல வெளியில போக முடியாது, அப்ப உணவு கிடைக்கிறப்ப முன்னாடியே கடன்னு சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம பஞ்சகாலம் வந்துட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை, மழை காலம் வந்துட்டு வெளியில போய் நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அதுக்காக சேர்த்து வைக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு அந்த மழை காலமோ பஞ்சகாலமோ வந்தா
அந்த தேனீக்களுக்கு நம்ம எடுத்ததுக்கு பதிலா சக்கரை தண்ணி வந்து ஒரு சின்ன தட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி இந்த மாதிரி ஒரு தட்டு இருந்தாவே போதும். இதுல வந்து நிறைய இந்த அளவுக்கு ஊத்தி வச்சு இதுக்குள்ள கொஞ்சம் தேங்காய் நாரோ இல்ல கம்பு குச்சியோ இல்ல ஏதாவது ஒரு காஞ்ச இலைகளை உள்ள போட்டு பெட்டிக்குள்ள வச்சுட்டோம்னா அந்த தேனீக்கள் இதை சாப்பிட்டு உள்ளுக்குள்ளே இருந்துக்கும். இல்லாட்டினா அந்த தேனீக்கள் என்ன செய்யும்னா, ஐயோ நம்ம சேர்த்து வச்சது பூரா இல்ல, இந்த இடத்துல உணவும் கிடைக்க மாட்டேங்குது, அப்ப உணவு எங்க பக்கமா இருக்குதோ அப்படி ஒரு இடத்த தேடி செலக்ட் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வந்து நம்ம கூடு கட்டுற அளவுக்கு அந்த இடத்துல ஏரியாவுல வீடு இருக்குதான்னு பார்த்து அங்க போய் செட்டில் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி செட்டில் ஆக விடக்கூடாது. பொதுவா வந்து பாருங்க, ஒரு குடிசையில ஒரு ஒழுகுற வீட்டுல ஒரு தங்கி இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஒரு 2 லட்சமோ இல்ல 2 கோடியோ வச்சுக்கிறேங்க. இப்ப 2 கோடிக்கு வந்து எனக்கு வந்து யாராவது வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னா கண்டிப்பா வந்து என்னால அளவுக்கு அதிகமான சந்தோஷத்துல நான் அந்த வீட்டுல போய் ஃப்ரீயா நான் உனக்கு வீடு தரேன், நீ வந்து இருந்துக்கன்னா நான் போய் இருந்துக்குவேன். ஆனா வாரத்துக்கு ஒரு வெடிகுண்டு போடுவேன் அதுல அப்படின்னா நான் இருப்பேன்? நான் யோசிச்சு பாருங்க, இது எதுக்கு தேவையா? என்னைக்கு என் மண்டையில வெடிகுண்டு விழுந்து நான் வாரத்துக்கு ஒரு வெடிகுண்டுனா தாங்க முடியாதுடா சாமி, நான் என் குடிசையிலே போய் இருந்துக்கிருவேன், நான் பாட்டுக்கு நிம்மதியா நனைஞ்சா கூட பரவாயில்ல நிம்மதியா இருந்துக்கிறேன்னு இந்த தேனீக்கள் என்ன பண்ணுதுன்னா புதருக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் இடுக்குகளுக்குள்ளேயும் போய் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம கொடுக்குற இந்த அழகான வீட்டுல வந்து இருக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா சுற்றுப்புற சூழல் நல்லா இருந்தாதான் தேனீக்கள் அந்த இடத்துல தங்கும். இல்லாட்டினா எவ்வளவு காஸ்ட்லியா வீடு கொடுத்தாலும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா இது அவங்களுடைய குணம். அவங்களுக்கு அவ்வளவு இயற்கையை வந்து நேசிச்சு இயற்கையோட ஒன்றிச்சு இயற்கையை விரும்பி இருக்காங்க. ஆனா நம்ம மட்டும்தான் விஷந்தளிச்சதையும் மருந்தடிச்சது நம்ம மட்டும்தான் அதை வந்து சாப்பிடுறோம், நம்ம மட்டும்தான் அதை உருவாக்கிக்கிறோம். ஆனா தேனீக்கள் அப்படி கிடையாது. அது கெட்டு போன பொருட்களை தொடாது, அழுகின பழங்கள் கொடுத்தோம்னா அதுல போய் உட்காராது, சாக்கடை தண்ணியில போய் அந்த தேனீக்கள் போய் உணவு எடுக்காது, தண்ணி எடுக்காது, சாக்கடை தண்ணியில போய் உட்காராது. நல்லா சுத்தமான தண்ணி எங்க விழுகுதோ அது ஓரமா உட்கார்ந்து அந்த தண்ணியை எடுக்கும். அந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு உயிரினம், பியூர் வெஜிடேரியன் இந்த தேனீக்கள் வந்து. அதே மாதிரி கழிவுகள், ஒரு நாய் வளங்க, கோழி வளங்க, ஆடு மாடு எல்லாத்துக்கும் கழிவுகள் யார் கிளீன் பண்றாங்கன்னா நம்ம தான். ஆனா தேனீக்கு யாராவது கழிவுகளை கிளீன் பண்றதா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா அதனுடைய கழிவை யாருமே கிளீன் பண்ணி நான் கேள்விப்பட்டதுல நானும் பண்ணினது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து தேனீக்கள் ஒரு சுத்தமான ஒரு பிராணி. அது கூட்டு அது தான் முடிஞ்ச அளவு சுத்தமா வச்சு. இதுல வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை, அந்த பற்றாக்குறை காலங்கள்ல உணவு பற்றாக்குறை காலங்கள்ல கொஞ்சம் உணவு கொடுத்து பராமரிக்கிறோம். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது, அதுதான் நம்ம செய்ய போறது. அதைத்தான் தேனி வளர்க்குறோம்னு சொல்றோம். இல்லாட்டினா தேனி தான் நம்மளை வளர்க்குது. அது உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு உணவை உருவாக்கி கொடுத்து தேனீக்கள் வந்து அந்த உணவை நம்ம சாப்பிடறதுனால எந்த நோயும் வராம, அதாவது சளி, காய்ச்சல், ஹார்ட் அட்டாக், கேன்சர், வாத நோய், மூல நோய், சர்க்கரை நோய் முதற்கொண்டு வராம தடுக்கக்கூடிய ஒரு அருமையான உணவை உருவாக்கி கொடுத்து நம்மளைத்தான் தேனீக்கள் வளர்த்துட்டு இருக்கிறதே தவிர நம்ம தேனீக்களை வளர்க்குறது ரொம்ப கம்மி தான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடங்கள்ல பூக்கள் இல்ல. ஏன்னா இப்ப நிறைய நான் தோட்டங்கள்ல வச்சிருக்கிற இடத்துல எங்க பக்கத்துல மருந்தடிச்சா கூட இந்த தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடும். அப்ப தேனீக்கள் வந்து கிராமங்களை விட, அதாவது தோட்டங்களை விட சிட்டிகள்ல நல்லாவே தங்கிக்கிறது. நான் வீட்டுல வச்சிருக்கிற பெட்டி 100% வச்சேன்னா அதுல 95% கிளம்புறது கிடையாது. ஒரு 5% ஏதாவது காரணங்களால கிளம்பினாதான், மத்தபடி 95% வெளியேறதே கிடையாது. அது நம்ம கிட்டே தான் தங்கிக்கிறது. ஆனா தோட்டங்கள்ல வச்சிருக்கிறது 60% வந்து இதுல வந்து பாதிப்பாகும். அது ஏன் அப்படின்னா 2 கிலோமீட்டர் தூரம் யாரும் மருந்தடிக்காம இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் ஃபாரஸ்ட் ஏரியாவா தேடி தேடி ஓடுறோம். அங்க வந்து யாரும் மருந்தடிக்க மாட்டாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி ஏரியாக்கள்ல கொண்டு போய் பெட்டிகள் போட்டு தேன் எடுக்கிறேன். இப்ப நாவல் பூ பூத்துட்டு இருக்குது. இப்ப அந்த தேன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது தனி மலர் தேனா 2 கிலோமீட்டருக்குள்ள 60% நவா மரங்கள் இருந்தா நாவல் தேன் எடுக்கிறோம். வேப்ப மரங்கள் இருந்தா வேப்பம்பூ தேன் எடுத்திருக்கோம் ஏற்கனவே. இப்படி வந்து புளியம்பூ அடுத்து பூத்துக்கிட்டு இருக்கு. புளியம்பூ சீசன்ல இப்ப தேன் எடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி தனி மலர் தேனாவும் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 36 வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா தேன்ல வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதுல 11 வெரைட்டி தனி மலர் தேனா நான் வந்து கலெக்ட் பண்ணி அதை நம்ம அம்மி தற்சார்பு சந்தையில உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்மளுடைய விவசாயியோட நேரடி
உற்பத்தி பொருள் தான் அங்க இருக்கிறது, சுத்தமான தேன் தான் இருக்கிறது. என்ன, ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு கலர் கிடைக்குது, ஒவ்வொரு சுவை கிடைக்குது, ஒவ்வொரு மருத்துவ குணம் வருது. அதாவது தேனீக்கள் போய் எடுக்கிற பூவை பொறுத்து அதனுடைய கலர் மாறுது, சுவை மாறுது, மருத்துவ குணம் முதற்கொண்டு மாறுபட்டு கிடைக்கிற காரணம் தேனீக்கள் பாத்தீங்கன்னா அது போய் எடுக்கிற பூவை பொறுத்து எல்லாமே மாறுபடுது. அதனால நம்மளுக்கு நம்ம பாக்குற மாதிரி ஒரே மாதிரி கலர்ல ஒரே சுவையில தேன் 100% கிடையாது. அந்தந்த ஏரியாவுக்கு ஏத்தாப்புல அந்தந்த பூ பூக்குற காலங்கள்ல அதனுடைய தன்மை, அதனுடைய மருத்துவ குணம் எல்லாமே பாத்தீங்கன்னா மாறுபட்டு கிடைக்குது. அதனால தேனை பொறுத்தளவுல 36 வெரைட்டில மீதி பாத்தீங்கன்னா இந்த துளசி தேன். துளசி அப்படின்னா சளி, காய்ச்சல், இருமல், அதாவது இப்ப பெருமாள் கோயில்ல போய் பாருங்க, டெய்லி துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க, அன்றாடம் வாங்கி சாப்பிடலாம். எல்லாமே லிமிட் தான். அந்த லிமிட்ல தான் நம்ம துளசி சாறு சேர்த்து அது நுரையீரல்ல நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுகளுக்கும் இப்ப உடம்பு கூடணும்னா அதுக்கு ஒரு தேன், உடம்பு குறையணும்னா அதுக்கு பாத்தீங்கன்னா பூண்டு சார தேன் கூட. அது பாத்தீங்கன்னா கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு பொருள். ஏற்கனவே தேனோட வேலையே கொழுப்பை கரைக்கிறது தான். எந்த கொழுப்பும் உடம்புல சேர வராது. அதனாலதான் ஹார்ட் அட்டாக் வராதுன்றது. அதாவது அடைப்புகள் எதையுமே வராது. நல்ல பிசு பிசுன்னு இருக்கிற கைய அழகா கொஞ்சம் போல தேனை போட்டு கழுவுங்க, அப்படியே கிளீனா பளிச்சுன்னு போயிடும். அந்த மாதிரி நல்லா பாத்தீங்கன்னா இந்த தேன் குடல் நரம்புகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய வேலையை அழகா பண்ணுது. அதுலயும் இந்த தேன் என்ன செய்யுதுன்னா, அதாவது பிறந்த உடனே முதல் உணவா தொட்டு வைப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, தேன் நாக்குல பட்ட உடனே ரத்தத்துல கலந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்புகளை பூரா கிளியர் பண்ணும். அது போக என்ன பண்ணுதுன்னா, பசியையும் தூண்டும், ஜீரணத்தையும் உண்டாக்குற ஒரு உணவு தேன் தான். ஏன்னா பசிச்சிரும், கொஞ்சம் போல பசி எடுக்கல அப்படின்னா கையில தேனை ஊத்தி தேனை பார்க்கணும், பார்த்து துளி துளியா லிக் பண்ணி சாப்பிடணும். லிக் பண்ணி சாப்பிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துல பசி வந்துடும். அதே மாதிரி ஐயோ இன்னைக்கு ஒரு விருந்துக்கு போனேன், கழுத்து வர சாப்பாடு இருக்கு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஜீரணமாக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் போல தேனை கையில ஊத்தி லிக் பண்ணுங்க, 10 நிமிஷத்துல அப்படியே ஜீரணமாயிரும். அந்த மாதிரி தேன் ரெண்டுமே செய்யக்கூடிய ஒரு உணவா இருக்குது. அதனாலதான் இத அன்றாட உணவா நம்ம பயன்படுத்தணும். இன்ன வர மருந்து பொருளாதான் பார்த்துட்டு இருக்கோம். சளி பிடிச்சிருச்சா தேனை தேடிப்போம், பேச்சு வரலையா தேனை தேடிப்போம். அதே மாதிரி இப்படி பாத்தீங்கன்னா சில காரணங்களுக்காக தான் தேனை தேடி வரோம். ஆனா தேன் சாப்பிட்டோம்னா எந்த நோயுமே வராது. அப்படிப்பட்ட ஒரு உணவை நம்மளே உருவாக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு பெரிய வரம். அதனாலதான் நம்ம வீடுகள்ல தேனீக்களோட கொண்டு போய் ஒரு பெட்டி வைக்கிறோம் அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா மாசம் ஒரு தடவை நம்ம ஏரியாவை பொறுத்து 1 மாசமோ 2 மாசமோ ஆகும். மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு தேன் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு இருந்தாவே போதும். மாசம் 1 கிலோ வந்தா நம்ம குடும்பத்துக்கு அந்த தேன் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல உணவை நம்மளே உருவாக்கி நம்மளே பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எல்லா நிறைய பெரிய பிராண்டுகள் எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க. நிறைய இடத்துல டூப்ளிகேட் வந்துடுது. ஊட்டி எல்லாம் ஒரு 50 அடிக்கு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க அடைகளை வச்சுக்கிட்டு. அப்ப நான் போய் இறங்கி கையில வாங்கி டேஸ்ட் பாக்குறேன், டூப்ளிகேட். என் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் 600 800 ரூபாய் சொன்ன தேனை 600 ரூபாய் விலை கொடுத்து வாங்கிட்டு போறாரு. ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட்டா வாங்கிட்டு போறாங்க. அது நான் டேஸ்ட் பார்த்து என்னங்க டூப்ளிகேட்டா இருக்குன்றேன். அவர் ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு அதுல விட்டு பாக்குறாங்க. ஏன்னா அடர்த்தி அதிகமான எந்த பொருளை தண்ணிக்குள்ள விட்டாலும் உள்ள போய் உட்காரு. அதுவும் நீங்க அதிரசத்துக்கு பாகு காய்ச்சுற கம்பி பாகுல காய்ச்சுற பாக கொண்டு போய் உள்ளுக்குள்ள விடுங்க, உட்காரும். ஆனா இது பாத்தீங்கன்னா நம்ம அதுதான் ஒரிஜினல். ஏன்னா அடர்த்தி கூட கூட அது தண்ணிக்குள்ள போய் உட்காரும். அப்ப அதுக்கு ஏத்தாப்புல அவங்க அந்த டூப்ளிகேட்டை தயார் பண்ணி நம்ம கிட்ட வித்துட்டு போயிடுறாங்க. அப்ப இப்படி எல்லாம் இருக்கிறப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளே வீட்டுல இத உருவாக்கிக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி, குடும்பத்திற்கு ஆயுள் கெட்டின்ற ஒரு ஸ்லோகத்தை எல்லா இடத்துலயும் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் தேனி பெட்டி இருந்தா நம்ம குடும்பம் பாத்தீங்கன்னா ஆயுள் கெட்டியா இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த தேனியோட விஷம் மிகப்பெரிய அளவுல மருத்துவ குணம் உள்ளது. அதாவது பி வெனம் தெரப்பி, தேனி விஷ சிகிச்சை அப்படின்ற ஒரு சிகிச்சை உலக அளவுல மிகப்பெரிய அளவுல பாப்புலரா இருக்கு. நான் ஒரு டிஸ்கவரியில கூட பாக்குறேன். அங்க என்னன்னா நிறைய பேர் இப்படி கும்பிட்டுக்கிட்டே போறாங்க. நான் கோயிலுக்கு தான் போறாங்களா அப்படின்னு நினைச்சேன். ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. ஒரு மண்டபத்துல ஒரு பெரிய மாடப்புலி மாதிரி இருக்கு. அந்த மாடப்புலியில கையை இப்படி விட்டு இப்படி எடுக்கிறாங்க. என்னன்னா வியாதி சரியாகும்னு உள்ளுக்குள்ள விட்டு எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னா தேனி கூடு இருக்கு 2 சைடும். இந்த கையில பாத்தீங்கன்னா நரம்புகள் நிறைய இருக்கு. நம்ம இந்த நரம்புகள்ல இப்படி விட்டா இந்த கையில கொட்டும்.
அப்ப இந்த 2 சைடும் கொட்டுறப்ப நரம்புகள்ல படுறப்ப வியாதி சரியாகும் அப்படின்றதுக்காக அதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது சைனாவுல, ரஷ்யால, அமெரிக்காவில எல்லாம் பாத்தீங்கன்னா பி வெனம் தெரப்பி 5 மாடி கட்டிட மருத்துவமனைகள் கட்டி அட்மிட் பண்ணி கொட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒரு கொட்டுக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு போன உடனே பேர் எழுதி டோக்கன் வாங்கி உட்கார்ந்துருக்கணும். அந்த கொட்டை விடுற டாக்டர் வந்து அக்குபஞ்சர் டாக்டர் 10:30 மணிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்து கொட்டு வாங்கி டோக்கன் பிரகாரம் உள்ள போய் கொட்டு வாங்கிட்டு வெளியில வந்து பணத்தை கட்டிட்டு வரணும். அந்த மாதிரி வந்து இதுகள்ல வந்து மேலை நாடுகளை பண்ணிட்டு இருக்கேன்னா இங்க வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் கொட்டை விடுற சிகிச்சை வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கேன். முட்டிக்கால் வலிக்கும் சிசேரியன் பண்றவங்களுக்கு வர்ற முதுகு வலிக்கும் கொட்டை விட்டு நிறைய பேருக்கு சரியாகுது. முட்டிக்கால் வலி பயங்கரமா கியூர் ஆகுது. ஆனா 5 வாரம் 6 வாரம் 7 வாரம் வரை கொட்டு வாங்க வரணும். அதுக்கு பதிலா நம்ம வீட்டுல ஒரு பெட்டி வச்சுட்டோம்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம கொட்டை விட்டுக்கலாம். பிடிச்சு எப்படி கொட்டை விடுறதுன்ற தகவலும் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா தலையை பிடிச்சு தூக்கிட்டோம்னா அது கொட்டாது. பின்பக்கம் தான் அந்த வால்ல தான் கொடுத்துருக்கும். நம்ம அந்த தலையை பிடிச்சு தூக்கி பின்னாடி உள்ள வாழை கொண்டு வந்து இப்படி எந்த இடத்துல வச்சு இப்படி டச் பண்றோமோ அது கொட்டிடும். அந்த மாதிரி கொட்டை விடுற சிகிச்சை இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேனியோட விஷம் உடம்புக்குள்ள போனா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகி ஆயுள் கூடுதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. அதாவது எதிர்ப்பு சக்தி அதிகமாயிட்டாவே நம்மளுக்கு ஆயுள் கூடிரும். அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவும் வராது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரஷர் வராது. பிரஷருக்கு மருந்து தேனியோட விஷம், சுகருக்கு மருந்து தேனியோட விஷம், இப்படி பல இதுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பீவனம் தெரப்பின்னு யூடியூப்ல போனீங்கன்னா பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல சக்சஸ் பண்ணியிருக்காங்க. கொட்டை விட்டு அந்த கட்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா கொட்டை விட்டு தேனியோட விஷம் உடம்புக்குள்ள போனா அந்த கேன்சர் செல்லுகளை உடனடியா சாகடிச்சிட்டு நல்ல செல்களை உருவாக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. அப்படி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேனியோட விஷத்துல இருக்கு. ஆனா எந்த தேனீட்ட கொட்டுவாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க. நம்ம வளர்க்கிற இந்திய தேனி, அடுக்கு தேனி, பொந்து தேனின்ற இந்த ரகத்துல மட்டும்தான் கொட்டு வாங்கணும். மலை தேனீக்கள்னு ஒரு கூடு இருக்கு பெரிய, அதாவது 2 அடி, ஒரு சின்ன கூடோட அளவு எவ்வளவு பெருசா இருக்குன்னா இவ்வளவு பெருசுங்க. 2 அடி ஹைட்டு, 2 அடி அளவுக்கு வந்து நீளம் இருக்கும், ஒரு 2 அடி அளவுக்கு உயரம் இருக்கும். இவ்வளவு பெருசா இருக்கிற அந்த தேனி வந்து மலை தேனீக்கள் பெரிய பெரிய பில்டிங்கள்ல பெரிய பெரிய மர கிளைகள்ல கூடு கட்டி வாழும். இந்த தேனீக்கள் வெட்ட வெளியில தான் வாழும், ஒத்த அடையாதான் கூடு கட்டும். இது வந்து ரொம்ப டேஞ்சரானது. ஒரு தேனி, அதாவது ஏதாவது நம்ம தெரியாம டச் பண்ணிட்டோம்னு வைங்க, ஒரு தேனி நம்மளை கொட்டிட்டா அடுத்து வரிசையா விரட்டி வரும் பாருங்க. 1 கிலோமீட்டர் வரை ஓட ஓட விரட்டும். மலைப்பகுதிகளெல்லாம் பாத்தீங்கன்னா விழுந்தடிச்சு ஓடி வருவாங்க தோட்டங்கள்ல எல்லாம். என்னன்னா 2 கிலோமீட்டர் வரை விரட்டி வந்து ஒவ்வொருத்தரையும், அதாவது ஆளை காலி பண்ணிரும் சில நேரங்கள்ல. அந்த அளவுக்கு மோசமானது மூர்க்க குணம் உள்ளது எதுன்னு கேட்டீங்கன்னா மலை தேனீக்கள் தான். நம்ம வளர்க்கறது மலை தேனீக்கள் கிடையாது. நம்ம நாட்டு ரகம் இந்திய தேனீக்கள், அடுக்கு தேனீக்கள்ன்ற இந்த ரகம் தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம நாட்டுல 5 வகையான தேனீக்கள் இருக்குது. அதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா மலை தேனீக்கள். இந்த மலை தேனீக்கள் வந்து பெரிய பெரிய பாறைகள்ல மர அதாவது மலைப்பகுதிகள்ல மரக்கிளைகள்ல பெரிய பெரிய உயரமான பில்டிங் 3 மாடி 5 மாடி கட்டடங்கள்ல தான் கூடு கட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் வளர்க்க முடியாது. ஆனா தேன் மட்டும் அதிகமா எடுக்கிறோம். நம்ம ஃபாரஸ்ட் ஃபுல்லா கான்ட்ராக்ட் எடுக்கிறப்ப அங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டுல குறைஞ்சது 2 கிலோ, கூடுனது அதிகபட்சமா 6 அடி ஹைட் உள்ள ஒரு கூடுல எடுத்தோம் பாத்துக்கோங்க, 35 கிலோ கிடைச்சது தேன். அந்த மாதிரி 35 கிலோ வரை எடுக்கலாம் ஒரு கூட்டுல. அந்த அளவுக்கு வந்து அதிகமான தேன் உற்பத்தி இந்த மலை தேனீக்கள்ட்ட இருந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொம்பு தேனீக்கள். கொம்பு தேனி வந்து சின்ன சின்ன, அதாவது கருவேல மரம், முருங்கை மரம், இந்த மாதிரி வேலிகள்ல இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கூடு கட்டி வாழக்கூடியது. இது வந்து உருவத்துல ரொம்ப சின்னதா இருக்கும் இந்த தேனி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒத்த அடையா இவ்வளவு பெருசுதான் கூடு கட்டி இருக்கும். இதனுடைய கூடோட அளவே இவ்வளவு பெருசுதான் இருக்கும். சின்ன கூடுனா இவ்வளவு பெருசா இருக்கும். இதை வந்து ஈஸியா நம்ம புகை போட்டு அழகா எடுத்துடலாம். இந்த தேனீக்கள் வந்து மூர்க்க குணம் உள்ளதுதான். ஆனா ஒரு 20 அடி தள்ளி 30 அடி தள்ளி போயிட்டோம்னா இந்த தேனீக்கள் வந்து நம்மள விரட்டி வந்து கொட்டாது. ஆனா இதுவும் கொட்டக்கூடிய தன்மை மூர்க்க குணம் உள்ளதுதான். ஆனா நம்ம வளர்க்கிற இந்த 3வது ரகம், அதாவது இந்திய தேனீக்கள்ன்ற இந்த ரகம் வந்து வளர்ப்புக்கு ஏற்றது. இந்த தேனீக்களும் கொட்டும் தன்மை உள்ளதுதான். ஆனா கொட்டாம எப்படி வளர்க்கறதுன்னு தான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். கொட்டாம நம்ம தேனீக்களை வளர்க்கலாம், அதுக்காக தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா
கொட்டாம வளர்க்கறதுக்கு பயிற்சி கொடுத்தாலும் கொட்டு வாங்காம யாராவது வளர்த்தா ஒழுங்கா வளர்க்க என்னன்னு சொல்றேன். ஏன்னா கொட்டு வாங்குற அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கிறதுனால அது ஏன் கொட்டு வாங்காம வளர்க்கணும், மாசத்துக்கு ஒரு கொட்டாவது வாங்கிக்கிட்டு வளங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனீக்களுடைய இந்த நம்ம நாட்டு ரக தேனீக்கள் தான் நான் வளர்த்துட்டு இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து கொசு தேனீக்கள்னு ஒரு ரகம் இருக்கு. சின்ன சின்ன கொசு மாதிரியே இருக்கும், ஒரு சின்ன ஓட்டையாட்டம் இருக்கும், அந்த பொந்துக்குள்ள போய் கூடு கட்டி இருக்கும், உள்ளுக்குள்ள நல்ல பெருசா கூடு கட்டி இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு உருவத்துல கொசு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இத்தாலிய தேனீக்கள் ஒரு ரகம் இருக்கு. இப்ப வந்து நார்த் சைடு அதை வளர்த்துட்டு இருக்காங்க. நம்ம சைடு ஒரு சில பேர், ஆனா அது வந்து நம்ம நாட்டுக்கு சூட் ஆகுறது நம்ம இந்திய தேனீக்கள் தான். இந்த ரகத்தை தான் இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடுன்றது ஒரு நாடுன்னு சொல்றேன். ஒரு நாடுன்னா ஒரு தேனி பெட்டின்றது இந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து வாசல் வாசல் இது வழியாதான் தேனீக்கள் வந்து போறது எல்லாமே இந்த வழியாதான் வந்து உள்ள வந்து மேல போகும். இது வந்து கீழே உள்ளது அடிப்பழக தனியா இருக்கும். இது வந்து ப்ரூட் சேம்பர் பேரு, புழு அறை. இங்க வந்து ராணி தேனி, அதனுடைய குடும்பம், முட்டை வைக்கிறது, தேன் வைக்கிறது எல்லாமே இந்த பெட்டிகள்ல. இதுக்கு அடுத்து ஒரு பெட்டி தனியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சேம்பர் பேரு. இது வந்து சூப்பர் சேம்பர் வந்து பாத்தீங்கன்னா தேன் அறைன்னு பேரு. இந்த தேன் அறையில தேன் மட்டும்தான் வச்சிருக்கோம், வேற முட்டை லார்வா இதெல்லாம் வந்து இருக்காது. நம்ம தேனீக்கள் வந்து இந்த அறையில சேர்த்து வைக்கிற உணவை நம்ம எடுக்க கூடாது. நம்மளுக்கு இந்த உணவு கிடையாது, தேனி குடும்பத்துக்குரிய சாப்பாடு. இதை நம்ம புடுங்க கூடாது. மேல எக்ஸ்ட்ரா சேமிப்பு பண்ண சொல்லி நம்ம ஒரு பெட்டி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இங்க எப்ப தேன் வைக்குதோ அந்த தேனைத்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இது வந்து பாத்தீங்கன்னா கீழே உள்ள தேனை முழுசுமா புடுங்கிடக்கூடாது. கீழே உள்ள பெட்டியில உள்ள தேனை நம்ம தொடக்கூடாது. மேல உள்ள பெட்டியில உள்ள தேனை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். மேல உள்ளது வந்து பாத்தீங்கன்னா மூடி. இதுதான் வந்து ஒரு கூடோட அளவுன்றது இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த கூடை வந்து இந்த கூட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000, 20,000, 30,000 தேனீக்கள் வரை ஒரு கூட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 30,000 உயிர்கள் வந்து உள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த கூட்டுல இந்த 30,000 உயிர்கள்ல ஒரே ஒரு ராணி தான் இந்த கூட்டோட தலைவியா இருப்பாங்க. அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்லுக்கு அடிபணிஞ்சுதான் எல்லாருமே வேலை செய்வாங்க. வேலைக்காரர்கள் எல்லாமே அந்த ராணியோட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜீவன்கள். அந்த ராணியோட வேலை என்ன அப்படின்னா, பிறந்து வெளியில வந்து ஒரு வாரம் வர கூட்டுக்குள்ள நல்லா படபடன்னு உள்ளே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அங்கே இங்கேயும் ஓடி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வாரம் ஆனோடனே பருவத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா அது ஒரு பெண், முழுமையான ஒரு பெண் தேனி. இந்த பெண் வந்து பருவத்துக்கு வந்த உடனே எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம். என்னன்னா மறுநாள் ராணியோட திருமணம் ஏற்பாடு பண்ணணும். உடனே கோலாகலமா எல்லாருமே வந்து ஆக்டிவ் ஆயிருவாங்க. நாளைக்கு ராணிக்கு திருமணம். உடனே அந்த பருவத்துக்கு வந்த வாசனை ஆண்களுக்கு எல்லாம் போயிரும். ஆண்கள் எல்லாம் ரெடி ஆயிருவாங்க. நான் தான் ராணியை கல்யாணம் பண்ணணும், நான் தான் ராணியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆர்வம் வந்துடும். அப்போ மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா பகல்ல ஒண்ணு காலையில, இல்லாட்டினா மாலை 4 மணிக்கு மேல, இல்லாட்டினா இளம் காலையில, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேரத்துல ராணிய அழைச்சுக்கிட்டு நிறைய பேர், ஒரு 5000 தேனீக்கள், வேலைக்கார தேனீக்கள் அழகா அப்படியே சூறாவளியாட்ட அப்படியே அழகா அந்த ராணிய ஆகாயத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ராணியோட திருமணம் ஆகாயத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நிறைய பேரு அந்த ராணிய ஏன் அப்படி சூறாவளியாட்ட கூட்டிட்டு போறாங்கன்னா, ராணி நடுவுல போவாங்க. இவங்க அப்படியே சொல்லட்டி அந்த ராணியை யாரும் பறவைகள் பிடிச்சிடக்கூடாது, யாரையும் அது வந்து ராணி இருந்தாதான் அந்த குடும்பம்ன்ற ஒரு பட்சத்துல அந்த ராணி அவ்வளவு பாதுகாப்பா அவங்க கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போறப்ப நிறைய ஆண்கள் வந்து நான் தான் ராணியோட கணவர் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் போட்டி போட்டு போவாங்க. ஆண்கள் எப்படின்னா கொஞ்சம் கருப்பா கட்டையா குண்டா இருப்பாங்க. இவங்களுக்கு அதிக தூரம் ஹைட் வந்து பறக்க முடியாது. அதனால வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 அடி ஹைட், 75 அடி ஹைட், 100 அடி ஹைட்ன்றது குறைச்ச ஆண் தேனீக்கள் தான் பறந்து போவாங்க. அப்படி இருக்கிறப்ப போயிட்டு இருக்கப்ப நிறைய பேர் போறப்போ ஒரு 50 அடிக்கு கீழே நிறைய ஆண்கள் பின்வாங்கிடுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து 75 அடியில வந்து ஒரு மொத்தமே ஒரு 100 பேர் தான் ஆண்கள் இருப்பாங்க. அதுல ஒரு 50 பேர் தான் இதுல கலந்துக்கிறதுக்கு போவாங்க. அதுல ஒரு 25 பேர் பின்வாங்கிடுவாங்க. திருப்பி வந்து ஒரு 100 அடி ஹைட்டுக்கு ஒரு 10, 15, 20 பேருக்குள்ளதான் போவாங்க. இவங்கள்ல ஒரு 4-5 ஆண்களுக்கு தான் அந்த ராணியோட சேரக்கூடிய வாய்ப்பு. திருமணம்னா ராணி கூட ஆண் தேனி சேர்ற அந்த நிகழ்வு தான் திருமணம்னு சொல்றது. இப்ப 100 அடி ஹைட்டுக்கு மேல போற ராணி அந்த ஆண் தேனி கூட அங்க சேர்ந்து
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 10 நிமிஷத்துல அந்த நிகழ்வு முடிஞ்சிரும். முடிஞ்சோடனே திருப்பி அப்படியே அழகா ராணி அழைச்சுக்கிட்டு அழகா வந்து திருப்பி வந்து கூட்டுக்குள்ள வந்து எல்லாருமே உள்ளுக்குள்ள வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஆஹ் உள்ளுக்குள்ள வர்ற அந்த ராணி மறுநாள்ல இருந்து முட்டை வைக்க ஆரம்பிப்பாங்க. முட்டை வைக்கிறதுனா கருவுற்றுவாங்க. கருவுற்று மறுநாள் வந்து முட்டை வைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க முட்டை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு எந்திரமா வேலை செய்யும். முட்டை வைக்கிறதுனா ஒரு நாளைக்கு 500 முட்டை வைக்கும். குறைஞ்சது 500 முட்டை வைக்கக்கூடிய ஒரு எந்திரமா அப்படியே அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு அறையா அப்படி போய் பார்ப்பாங்க. மண்டே இப்படி பார்த்துட்டே போகும். எந்த அறையில முட்டை இல்லையோ உடனே வயிற்று பகுதியே உள்ளது அந்த அறைக்குள்ள அரும் போன வடிவ அந்த சின்ன அறைக்குள்ள வயிற்று பகுதியை உடனே உள்ள திணிச்சிருவாங்க. திணிச்ச உடனே அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு இந்த அரும் போன வடிவ அறைகள்ல உள்ளுக்குள்ள அந்த வயிறு பகுதி வந்து அந்த அறைக்குள்ள போயிடும். அறைக்குள்ள போனோடனே ரெக்கையோட அப்படியே மேல அப்படியே நிற்கும். ரெக்கையோட நிற்கும். அந்த கீழே உள்ள வயிறு மட்டும் அந்த அறைக்குள்ள உள்ள போய் நிற்கும். அப்போ உடனே முட்டை வச்சோடனே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படி முட்டை வச்சுக்கிட்டு இருக்கப்ப நிறைய வேலைக்காரர்கள் அந்த தலையை அப்படியே ராணிக்கு தடவி கொடுக்கும் பாருங்க. ஏன்னா பிரசவமாகிற ஒரு ஜீவனை வந்து அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி வந்து தடவி கொடுக்க ஒவ்வொரு அறையா போய் ராணி முட்டை வச்சுட்டே போவாங்க. அதுதான் ஒரு நாளைக்கு 500 முட்டை வைக்கும். ஒரு ராணியா வந்து அந்த கூட்டுல வந்து வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்குன்னே ஒரு 10 பேரு, அவங்கள பாதுகாக்கிறதுக்குன்னே ஒரு 10 பேர் பின்னாடியே போவாங்க. என்னன்னா அவங்களுக்கு பின்னாடியே போய் அழகா கை கால் அமுக்கி விட்டு ரெக்கையை சீவி விட்டு அந்த தேனீக்கு வந்து அவ்வளவு பணிவிடைகள் நடக்கும். நம்ம இப்படி கையில எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல நிறைய தேனீக்கள் வந்து அப்படியே வந்து குமிஞ்சிரும். என்னன்னா நம்ம ராணியை தொற்றக்கூடாது, தூக்கிடக்கூடாதுன்னு அப்படி பாதுகாப்பு பண்ணி அந்த ராணியை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பண்ணி வைப்பாங்க. அப்படி வந்து 10 பேர் பின்னாடியே ஒரு இடத்துல ராணி இருக்குன்னா அவங்களை சுத்தி 10 பேர் நிற்பாங்க. அந்த ரவுண்டுக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க. அப்படியே இவங்க போக போக அவங்க விலையும் கொடுப்பாங்க. அப்படியே வந்து ராணி போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா விலை கிலோ 1 லட்சம் ரூபாய். அதாவது இந்த 1 லட்சம் ரூபாய் உணவை சாப்பிடறதுக்காகவாவது இந்த தேனீப்பெட்டியை வாங்கி வளர்க்கணும்னு சொல்லுவேன் எல்லாரும். ஏன்னா அந்த ராயல் ஜெல்லி அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா கிலோ 1 லட்சம் ரூபாய். ராயல் ஜெல்லியோட விலை 1 லட்சம் ரூபாய். இது வந்து பாத்தீங்கன்னா ராணி சாப்பிடக்கூடிய சாப்பாடு. இதுக்கு தமிழ் பெயர் அரச கூழ்னு பேர். அரசர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு கூழாம். அந்த அளவுக்கு ராயல் ஜெல்லி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அரசர்கள் சாப்பிட்ட ஒரு பயன்பாட்டுல இருக்க ஒரு உணவு. இன்னைக்கு சைனாவில எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ராயல் ஜெல்லி பயன்பாட்டுல இருக்குது. நம்மளுக்கு தான் அதை பத்தி தெரியல. ஆனா மலைவாழ் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ராயல் ஜெல்லியை எடுத்து சாப்பிடுவாங்க. ராயல் ஜெல்லி வந்து அந்த எதுல இருக்குதுன்னா ஒவ்வொரு லார்வாவுக்கும் வைக்கிற உணவு ராயல் ஜெல்லி. இந்த ராயல் ஜெல்லிய அழகா நம்ம கிரஷ் பண்ணி பிழிஞ்சு அதை வந்து சாப்பிட்டோம்னா பால் மாதிரி வரும். இது வந்து நல்ல திடகாத்திரமான ஒரு உணவு. ஃபெர்டிலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உணவு இந்த ராயல் ஜெல்லின்றது. கருமுட்டை அதிகமாகிறது, கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆக்குறது, 2 பேத்துக்குமே ஆண் பெண் 2 பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டியை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த ராயல் ஜெல்லிக்கு உண்டு. அதனால இந்த ராயல் ஜெல்லியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து சாப்பிடலாம். எப்படின்னா அந்த ராணி வந்து முட்டை வச்சுக்கிட்டே போறப்ப முட்டை பருவம் வந்து 3 நாள், அதுக்கடுத்து புழு பருவமா மாறும். சுறு புழுவாட்ட இருக்கும். இந்த புழு பருவத்துல இந்த புழுவுக்கு இந்த ராயல் ஜெல்லிய வந்து 3 நாள் கொடுத்தா அறகுறையான பெண்ணா வேலைக்கார தேனியா வரும். அதே லார்வாவுக்கு 5 நாள் ராயல் ஜெல்லிய கொடுத்துட்டா முழுமையான பெண்ணா ஒரு ராணியா அந்த கூட்டுக்குள்ள வரணும். அப்படின்னா இந்த ராயல் ஜெல்லிய சாப்பிடுறத அந்த கொடுக்குற உணவு நாட்களை பொறுத்துதான் அது ராணியா வேலைக்கார. ஏன்னா 2மே ஒரே முட்டை தான். ஆனா உருவம் மாறுறது எப்படின்னா இந்த ராயல் ஜெல்லியில தான் இருக்குது. அப்படி ஒரு அருமையான உணவு வந்து பாத்தீங்கன்னா ராயல் ஜெல்லி. இதை வந்து நம்ம வீட்டுல வளர்க்குறவங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்து சாப்பிடலாம். அந்த மாதிரி இதுகள்ல அதாவது தேன் கூட்டுக்குள்ள நம்ம நினைக்கிற மாதிரி தேன் மட்டும் கிடையாது இந்த ராயல் ஜெல்லி. இதுக்கு அடுத்து மகரந்தம், போலன் ஒரு உணவு. அதாவது மஞ்சள் கலர்ல அப்படியே ரொட்டி ஆட்டம் உள்ளுக்குள்ள தட்டி தட்டி வச்சிருக்கோம். இது என்னன்னா போலன் பேர். இந்த போலன் கிலோ 5000 ரூபாய். போலன் வந்து 5000 ரூபாய். ராயல் ஜெல்லி 1 லட்சம் ரூபாய். தேன் மெழுகு வந்து 700 ரூபாய். தேன் தான் 500 ரூபாய்க்கு விற்பனையாகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கள் ஒவ்வொரு பொருளும் மிக உன்னதமான ஒரு உணவா இருக்குது. இத வந்து இதுக்கடுத்து இந்த ராணியோட வேலை அவ்வளவுதான். ஒரு கூட்டுக்குள்ள 3 வருஷம் உயிரோட இருக்குதுன்னா 4 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சுட்டா அந்த ராணி இறந்து போயிருமா?
தேன் கூடு வேஸ்ட் ஆயிருமான்னா கிடையாது. 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 வருஷம் ஆயிட்டாவே அந்த கூட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாறுறதுக்கு, அதாவது வயசாயிருச்சு, இந்த ராணிக்கு வயசாயிருச்சு, இன்னொரு ராணியை உருவாக்கணும் வேலைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ராணி முட்டை வச்சுக்கிட்டே போறப்ப அந்த புழு பருவத்துல 3 நாள் ராயல் ஜெல்லியை கொடுத்து இன்னொரு ராணிய அந்த கூட்டுக்கு உருவாக்கிடும். அவங்க வெடிச்சு வெளியில வந்த உடனே, வெடிச்சுன்னா அது கூட்டுக்குழுவா மூடி வச்சிடும். எல்லா இதுலயும் சீல் பண்ணி வச்சுட்டு கூட்டுக்குழுவானதுக்கு அப்புறம் 8வது நாள் அந்த கூட்டுல இருந்து தன்னால அப்படியே அந்த மூடி அப்படியே ஆண்டனா வச்சு அப்படியே இது பண்ணி கட் பண்ணி அப்படியே தூக்கிட்டு தன்னால அப்படி வெளியில வந்து அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ராணி வந்த உடனே வேலை பழைய ராணியை சண்டை போட்டு காலி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த புது ராணியோட ஆட்சி தொடரும். இப்படித்தான் வந்து உள்ளுக்குள்ள ஃபுல்லா ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா மாறிடும். அதனால நம்ம ராணியை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்மளும் ஒரு கூடு தேனியோட வாங்கிட்டு போய் வச்சிருக்கோம்னா அதை 2 கூடா நம்மளே பிரிச்சுக்கலாம். நம்மளே வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறது, அதாவது தேன் கூட்டை ஒரு கூட்டுல உள்ள தேனீக்களை அழகா அப்படியே 3 சட்டம் இங்கேயும் 3 சட்டம் புது பெட்டிலையும் வச்சு ஒரு கூட 2 கூடா நம்ம விற்பனையும் பண்ணலாம், உருவாக்கி நம்மளும் வந்து பன்மடங்கா பெருக்கிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கள் கூடு மிகப்பெரிய அளவுல ஒரு பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சைனாவில எல்லாம் பாத்தீங்கன்னா தேனீக்கள் வந்து வீட்டுல கூடு கட்டினா ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். குருவி கூடு கட்டினாலும் சரி, தேனீ கூடு கட்டினாலும் சரி, அதை கலைக்க கூடாது, அது நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தேனீக்கள் கூடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து ஆண் தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் கூட்டுக்குள்ள இருக்குது. ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு எப்படின்னா ராணி வந்து ஒரே ஒரு முறைதான் ஆண் தேனியோட சேர்த்து, ஆனா வாழ்நாள் முழுக்க முட்டையிட்டுக்கிட்டே இருக்கு. இந்த முட்டையிடுறதுக்கு காரணம் ராயல் ஜெல்லி தான். அப்ப இந்த மாதிரி முட்டையிட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஆண் தேனீக்கள் வந்து அந்த அதாவது பூவுல உணவு இருக்கும், கூட்டுக்குள்ள ஃபுல்லா தேன் இருக்கும், ஆனா உறிஞ்சி சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா உறிஞ்சுக்குழல் கிடையாது. இறைவன் படைக்கிறப்பவே இயற்கையாவே உறிஞ்சுக்குழல் வந்து ஆண் தேனீக்களுக்கு வந்து படைக்கல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது உறிஞ்சி சாப்பிட முடியாது. பசிச்சா வேலைக்காரர்கள் ஊட்டணும். எப்படின்னா இது பசி எடுத்துட்டா ராணியோட திருமணத்துக்கு முன்னாடி வர்ற வேலைக்காரர்கள் விழுந்து விழுந்து ஆண்களை கவனிப்பாங்க, நல்ல போஷாக்கா ஊட்டி தெம்பா வளர்ப்பாங்க. ஆனா திருமணம் முடிஞ்ச உடனே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சு இழுத்துட்டு வந்து வெளில தள்ளி, நீ போடா இனிமே தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பி பிடிச்சு இழுத்துட்டு வந்து வெளில தள்ளி விட்டுருவாங்க. பட்னி போட்டுரும், பசி எடுத்தா உணவு கொடுக்காது, நீ இனிமே தேவையில்லை, நீ எங்களுக்கு பாரம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கொடுமைகள் எல்லாம் நடக்கும். ஆனா ஆண்கள் இல்லைன்னா அந்த கூட்டுக்குள்ள ஒரு ஜீவன்கள் பிறக்க முடியாது. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு தியாக வாழ்க்கை யாருடையதுன்னா ஆண் தேனீக்களுடையதுதான். ஏன்னா அந்த அதாவது திருமணத்துக்காக போற அந்த ஆண் அந்த ஆகாயத்திலே ராணி கூட சேர்ந்த உடனே அப்படியே இறந்து கீழே விழுங்கும், அப்படியே செத்து கீழே விழுங்கும். அதனுடைய உயிர் தியாகம் இத்தனை லட்சம் உயிர்களை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு படிக்கட்டா இருக்குது. ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா இத்தனை லட்சத்துக்கு மேல உயிர்கள் உருவாக்குதுன்னா அதுக்கு காரணம் ஆண் தேனியோட உயிர் தியாகம். அந்த உயிரை கொடுத்துதான் இந்த உயிர்களை பூரா உருவாக்குது. அப்ப அந்த ஆண் வந்து உயிருக்கு பயந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, ஒரு உயிர் கூட பிறக்காது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய தியாக வாழ்க்கை எல்லாம் கூட்டுக்குள்ள நடக்குது. இதுக்கடுத்து வேலைக்கார தேனீக்கள் பிறக்கிறதுல இருந்து இறக்குறது வரை வேலை செஞ்சுட்டே இருக்கும். என்ன வேலை செய்யும் அப்படின்னா, பிறந்து கூட்டை விட்டு வெளியில வந்த உடனே அடுத்த செகண்டே வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுதுன்னா, ஒவ்வொரு அறையா போய் பார்த்து எந்த அறை சுத்தம் இல்லாம இருக்கோ அந்த அறைக்குள்ள நுழைஞ்சு அழகா கூட்டி கிளீன் பண்ணி வெளில தரும். இதுதான் இவங்களுடைய வேலை. கூட்ட சுத்தம் பண்ற வேலையே செய்வாங்க. இதுக்கு அடுத்து 3ல இருந்து 6 நாள் வயசு மாறிட்டா போஸ்டிங் கூடியிருது. என்னன்னா இவங்க அந்த அடி பலகை காமிச்சது அதுல உட்காந்துருப்பாங்க. அடிப்பலகையில உட்கார்ந்து இருக்கப்ப பெரிய தேனி வெளியில இருந்து அந்த அடிப்பலகையில வந்து உட்கார்ந்து உள்ளுக்குள்ள அப்படி நடந்து வர்றப்ப அவங்க வாயில இருந்து இவங்க வாயில அந்த உணவை வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் அறைகள்ல வச்சு ரெக்கைய வச்சு விசிறி அதுல உள்ள நீர் சத்தெல்லாம் ஆவியாக்கி அடர்த்தியாக்கி எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் கெடாத அளவுக்கு பக்குவப்படுத்தி வைக்கும். இது யாருன்னா இந்த வயது தேனீக்கள். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 14 நாள் வயதுல உள்ளவங்க, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராயல் ஜெல்லின்ற சுரப்பி இவங்களுக்கு உருவாகும். இந்த சுரப்பி சுரந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா தலையில இருந்து உள்பக்கமா உருவாகி அதை அப்படியே வாய் வழியா கொண்டு வந்து
தலைவிக்கு ஊட்டுறது, யாருக்குன்னா ராணிக்கு ஊட்டுறது, அதுக்கப்புறம் வேலைக்காரர்களுக்கு அந்த லார்வாவுக்கு எல்லாம் வைக்கிறது இந்த வயது தேனீக்கள் தான். ஆனா அதை தான் சாப்பிடாது. அதுதான் ஒரு பெரிய உண்மை. ஏன்னா அது பசிச்சாலும் நம்ம இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா இருப்போன்றதுக்காக கூட அந்த வேலைக்காரர்கள் அந்த ராயல் ஜெல்லியை தொடமாட்டாங்க. அவ்வளவு சின்சியரா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ராயல் ஜெல்லியை உருவாக்குறது இந்த வயசு தேனீக்கள் தான். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 14ல இருந்து 21 நாள் வயதுல உள்ளவங்களுக்கு பேரு இன்ஜினியர். இவங்கதான் இந்த மெழுகு அடைய கட்டுறது இவங்களுடைய வேலைதான். அழகா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அறைகளும் பாருங்க எவ்வளவு அழகா அருங்கோண வடிவத்துல அழகா அந்த கூடை கட்டி முடிக்குது. ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இந்த அறைகளை கட்டி முடிச்சு இதுல பாத்தீங்கன்னா இத கட்டுறதுக்குன்னே ஒரு குரூப் தனியா இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெழுகு சுரப்பி உருவாகி அந்த மெழுக உற்பத்தி பண்ணி எந்த டூல்ஸும் இல்லாம இத இந்த மெழுகு அறைய கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்குள்ள வேலைக்கார தேனீக்கள் தேன் வைப்பாங்க. இந்த அறைகள் கட்டுற வேலைய இந்த வயது தேனீக்கள் செய்வாங்க. இதுக்கு அடுத்து 21ல இருந்து 23 நாள் வயசுல டாக்டர்ஸ், அதாவது டாக்டர்ஸ்னா மருத்துவ தேனீக்கள். அதாவது இவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேனி உள்ள நுழையிறப்ப நம்ம மூடியை திறக்கிறோம், மூடுறோம், கைகால் நசுங்கிருச்சு, இல்ல பக்கத்துல மருந்தடிச்ச ஏரியாவுக்கு போயிட்டு வந்துட்டாலும் உடனே அவங்களுக்கு உருட்டி பிரட்டி மருத்துவம் பாக்குறது இந்த வயது தேனீக்கள் தான். இதுக்கு அடுத்து இதே வயதுல சோல்ஜர்ஸ். அதனாலதான் ஒரு 5 கூடு வைக்கணும்னு ஆசைப்பட்டா நம்மளுக்கு இடம் எப்படி இருக்கணும்னா 5 அடிக்கு ஒரு பெட்டியாதான் தள்ளி தள்ளி வைக்க முடியும், பக்கம் பக்கமா வைக்க முடியாது. அந்த மாதிரி தள்ளி தள்ளி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பெட்டி இந்தியானா அடுத்த பெட்டி பாகிஸ்தான். இதுல இருந்து போயிருக்கிற தேனி இங்கதான் நுழைய முடியும். பக்கத்து பெட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டா உடனே சண்டை போட்டு காலி பண்ணிடுவாங்க அடுத்த கூடு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸோட வேற சண்டை போடுறதுதான். நம்ம போய் பெட்டியை தொட்டாலுமே உடனே படக்குன்னு கொட்டுறது அவங்கதான். இந்த மாதிரி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தேனீக்கள் அழகா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேலை செய்யும். இதுக்கடுத்து 23ல இருந்து 25 நாள் வயதுல தகவல் தொடர்பு தேனீக்கள் பேரு. என்ன தகவல் உள்ள சொல்ல முடியும் அப்படின்னா, நல்லா அப்படி வைத்து ஆட்டிக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வட்டம் போட்டா 1 கிலோமீட்டர்ல பூக்கள் இருக்குன்னு அர்த்தம். 2 வட்டம் போட்டா 2 கிலோமீட்டர்ல பூக்கள் இருக்குன்ற தகவலை கூட்டுக்குள்ள சொன்னதுக்கு அப்புறமா வயல்வெளி தேனீக்கள், அதாவது 25 நாள் வயதை கடந்தவங்களுக்கு பேரு தான் வயல்வெளி தேனீக்கள். வயல்வெளி தேனீக்கள் என்ன பண்ணும்னா வயலுக்கு போய், அதாவது வெளியில போய் பூவுல உள்ள மதுரத்தை உறிஞ்சி வயிற்றுலையும் மகரந்தத்தை உருட்டி கால்லையும் கால் சுமையோடையும் வயிற்று சுமையோடையும் கூட்டுக்கு கொண்டு சேர்த்து வைக்கிறதா தேனுன்ற உணவு. இது யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்குதுன்னா கண்டிப்பா நம்மளுக்காக கிடையவே கிடையாது. அதனுடைய குழந்தைகளுக்காக, அதனுடைய குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கிற உணவு தான். நம்ம என்ன பண்றோம்னா அந்த தேனீட்ட இருந்து தேவைக்கு அதிகமா உள்ள உணவை எனக்கு கொஞ்சம் கொடுத்துக்க, உன் தேவைக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம அந்த தேனீட்ட இருந்து வாங்குறோம். இது எதுக்காக வாங்குறோம், ஏன் வாங்குறோம்? அது குழந்தைகளுக்காக வச்சிருக்கிற உணவை நம்ம எதுக்காக வாங்குறோம்னா, கடவுள்கள் தோன்றின காலத்திலே தேன் உணவு மனிதர்கள் சாப்பிடறதுக்காக படைக்கப்பட்ட, அதாவது கடவுள்களே இஷ்டப்பட்டு சாப்பிட்ட ஒரு உணவு. அதாவது முருகனுக்கு பாத்தீங்கன்னா தேனும் தினைமாவும் ரொம்ப இஷ்டப்பட்ட உணவு. அதே மாதிரி படைப்பு பொருளாவும் இருக்கு. இன்னைக்கும் பஞ்சாமிர்தம்ன்ற அந்த 5 வகையான அமிர்தத்துல தேனும் ஒன்னா இருக்கு. இது அமிர்தம் சொல்லுவாங்க. பாரதியார்ல இருந்து ஔவையார்ல இருந்து இத பாடாதவங்க, இத வர்ணிக்காதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு தேனை பத்தி நிறைய தகவல்கள் உள்ள வந்துருச்சு. அதே மாதிரி கடவுள்கள் தோன்றின காலத்திலே வந்ததுதான். முருகனுக்கு, அதாவது குரான்ல பாத்தீங்கன்னா தேனீக்கள்னு ஒரு அத்தியாயமே கொடுத்திருக்காங்க. அதுல தேனை பத்தி நிறைய வாசகங்கள் வந்திருக்கு. அதாவது தேனீக்கள் நீ உன்னுடைய, அதாவது அந்த குரான்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நீ உன்னுடைய உணவை மலர்களிலும் கனிகளிலும் தயாரித்துக்கொள்னு சொல்லி அதுல குரான்ல ஒரு வாசகம் கொடுத்திருக்காங்க. அதாவது பூவுல போய் கூட நீ எடுக்கலாம், கனிகள்லையும் நீ எடுத்துக்கலாம்னு சொல்லி அதுல கொடுத்திருக்காங்க குரான்ல. அப்ப மலர்களிலும் கனிகளிலும் தயாரிக்கலாம்னு சொல்லிதான் பழச்சாரை தேனா மாத்தக்கூடிய ஒரு கான்செப்ட கொண்டு வந்திருக்கு. அதாவது வீட்டுல வச்சிருக்கிற பெட்டியில நம்ம பழச்சாரோ, அதாவது சப்போட்டா, வாழைப்பழம், பப்பாளி பழம், மாம்பழம், இந்த மாதிரி பழங்களை கூழாக்கி அதை பாத்தீங்கன்னா தேனீக்கு ஒரு தட்டுல ஊத்தி வச்சோம்னா அது தேனா மாத்தி கொடுக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அது நிறைய இன்னைக்கு வீடுகள்லயும் தேனா மாத்தி எடுத்துக்கிறங்க. வீட்டுக்கு தேவையான தேன் இப்ப 2 லிட்டர் வேணும்னா 2 லிட்டர் நீங்க கொடுத்தா 3 லிட்டர் கொடுத்தா 2 லிட்டர் தேன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பழச்சாரை கொடுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான தேனை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அதை வெளியிட்டு இருக்கேன்.
அந்த மாதிரி நம்ம பழச்சார கூட தேனா மாத்தி நம்ம வீடுகளுக்கு எடுத்துக்கலாம். அதுல மருத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் மினரல்ஸ் அதிகமா கிடைக்குது. அப்படி வந்து நம்ம வந்து வீடுகள்ல கூட இந்த தேனீ வளர்ப்பு செய்யலாம். இது கொட்டுன்ற பயம் வேணாம். குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்க சொன்னா கூட கத்துக் கொடுக்குறேங்க. வீட்டுல உள்ள பிள்ளைங்க அழகா வளர்க்கலாம். இன்னைக்கு பொழுதுபோக்கா ஹாபியா சில பிள்ளைங்க கொண்டு போயிருக்காங்க. இங்க ஒரு குழந்தை வாங்கிட்டு போயிருக்காங்க 8 வயது. அவங்க பால் கொடுத்தா கூட அந்த தேனீக்கு கொடுத்துட்டு தான் குடிப்பாங்களாம். ஏன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அது மேல ஊத்தி விட்டு அழகா அதை சாப்பிட்டுருதுங்க. அதே மாதிரி பிஸ்கட் கொடுத்தா கூட கொஞ்சம் போல நுணுக்கி தேனீக்கு வச்சுட்டு தான் அதை சாப்பிடுவாங்களாம் அந்த குழந்தை. ஏன்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பொழுதுபோக்காவும் இருக்கும். ரெண்டாவது அதுல இருந்து ஒரு நல்ல உணவு நம்மளுக்கு கிடைச்சிட்டு போகும். அப்படி வந்து தேனீ வளர்ப்ப வீடுகள்ல கூட நம்ம வந்து செய்யலாம். இத வந்து இந்த தேனை வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல கானா தேசம் பாலும் தேனும் நிறைஞ்ச தேசத்துக்கு தான் கடவுள் வந்து மக்களை வழிநடத்திட்டு போறாரு. பைபிள்ல இருக்கு, குரான்ல இருக்கு. அதே மாதிரி எல்லா இதுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நூல்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனை பத்தி நிறைய தகவல்கள் வந்து கொடுத்திருக்காங்க. எகிப்து நாட்டுல தேனாறு ஓடக்கூடிய அளவுக்கு தேன் உற்பத்தி இருந்திருக்கு. அதாவது அதுல என்ன கொடுக்கு இறந்த உடம்பு பதப்படுத்துறதுக்கு தேனை பயன்படுத்தியிருக்காங்க, தேன் மெழுகு பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அலெக்சாண்டர் போர்ல இறந்தப்ப அவர் உடம்ப தேனுக்குள்ள போட்டுதான் அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எந்த பொருளை தேனுக்குள்ள போட்டாலும் தானும் கெடாது தன்னை சார்ந்தவர்களையும் கெட விடாத ஒரு உணவு வந்து ஒரு பொருள் வந்து தேன் தான். அதனால இதுக்கு ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே தேவையில்லைங்க. இதுவே பெரிய ப்ரிசர்வேட்டிவ். அப்படிப்பட்ட ஒரு உணவை பிறந்ததுல இருந்து நம்ம கொடுக்கணும். பிறந்த உடனே முதல் உணவா சேனை தொட்டு வைக்கிறதுன்ற தேனை தொட்டு வச்சதுதான். இன்னைக்கு வந்து அது ஏதோ இனிப்பு கொடுக்கணும்னு சொல்லி சக்கரை தண்ணி கொடுக்கவா சீனி தண்ணி கொடுக்கவான்னு கேட்டு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து நிறைய தடை பண்றாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன தேனை தொட்டு வைக்கிறதுனா, தேனை வந்து முதல் உணவா தொட்டு வச்சோம்னா நாக்குல பட்ட உடனே அந்த குழந்தைக்கு ரத்தத்துல கலந்து உடனே வந்து பசிய தூண்டி ஜீரணத்தை அதுக்கு அடுத்து தாய்ப்பால் கொடுத்த உடனே ஜீரணமாயிரும் அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி டெய்லி ஒரு துளி மட்டும் நாக்குல தொட்டு வைங்க. அந்த குழந்தைக்கு சளி காய்ச்சல் இருமல் எதுவுமே வராது. அவ்வளோ ஹெல்த்தியா இருப்பாங்க. 6 மாசம் 8 மாசத்துல அந்த குழந்தை அம்மா அப்பா பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு பேச்சு திறன், ஞாபக சக்தி, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனுக்குள்ள அடங்கியிருக்கு. இத வந்து அன்றாடம் மட்டும் குழந்தையா இருக்கிறப்ப ஒரு டிராப் மட்டும் காலையிலயும் சாயங்காலமும் தடவிடணும். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு ஸ்பூன்ல கொடுக்கணும். 1 வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்து 5 வயசுக்கு மேல தாராளமா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் பிள்ளைங்க வந்து சாப்பிடக்கூடிய அளவு கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா தேன் வந்து நம்மளுக்கு உடம்புக்குள்ள உள்ள போயிட்டா நம்மளுடைய செல்களை புதுப்பிக்கிற வேலையை தேன் பண்ணும். ஒவ்வொரு செல்லையும் புதுப்பிச்சுட்டா அந்த இறந்த செல்களை வெளியேற்றுற வேலையும் புதுப்பிக்கிற வேலையும் தேன் பண்ணும். அதான் கழிவுகளை உள்ள வைக்காது, வெளியேற்றும். ஆனா சாப்பிடுற முறை மட்டும் கரெக்டா பண்ணணுங்க. எப்படின்னா தேனுன்னா நக்கித்தான் சாப்பிடணும். அதாவது லிக் பண்ணி சாப்பிடணும்னு பேரு. நாகரிகமா சொல்லணும்னா தேன் எடுத்தா லிக் பண்ணி சாப்பிடணும். தேன் எடுத்தவே புறங்கைய நக்காம இருக்க முடியாதுன்ற பழமொழி மட்டும் இல்ல, சாப்பிடுற முறையும் அதுதான். ஏன்னா துளி துளியா அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். துளி துளியா எடுத்து பாருங்க, அதனுடைய சுவையே தனியா இருக்கு. அதனுடைய மனம் தெரியும். அது எந்த பூல இருந்து எடுத்ததுன்னு கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை துளி துளியா லிக் பண்ணி நம்ம சாப்பிட்டோம். இல்லாட்டினா வெது வெதுப்பான தண்ணியில கலந்துட்டு சிப் பண்ணி சாப்பிடணும். இப்ப கிரீன் டீ போட்டோம்னாலும் சரி, இல்ல பால் சாப்பிட்றாலும் சரி, அதுல வெது வெதுப்பான ஒரு இதுல கலந்துட்டு அதை வந்து சிப் பண்ணி சாப்பிடணும். இத வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் குறையணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தேனை வந்து சுடுதண்ணில கலந்து சாப்பிடும். இது வந்து 3 விதமாவும் வச்சிருக்கோம். அப்படியே இருக்கணும்னா வெது வெதுப்பான தண்ணியில கலந்து தேன் சாப்பிட்டோம்னா அப்படியே வச்சிருக்கோம். கூட்டவும் செய்யாது, குறைக்கவும் செய்யாது. அதே நேரம் கொஞ்சம் உடம்பு எனக்கு கூடணும், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பால்ல தேன் கலந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதே நேரம் குறைக்கணும் அப்படின்னா சுடுதண்ணில தேன் கலந்து அது கூட ஒரு எலுமிச்சம்பழமோ இல்ல கிரீன் டீயோ இல்ல ஏதோ ஒரு பொருட்கள் சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் குறைக்கும். ஏன்னா தேன் வந்து கொழுப்பை சேர விடாது உடம்புக்குள்ள. அங்கங்க வந்து நரம்புகளை அப்புறம் கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்ப பிபி இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, ஹார்ட் அட்டாக் இல்ல, இப்படி பல இதுகள் நம்மளுக்கு உடம்புல இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தேன் தான் முக்கியமான காரணம். முதல் படியும் அதுதான். இது நிறைய குழந்தைங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் குழந்தைக்கு 12 வயது ஆகுது. இந்த குழந்தை வந்து 13 வயதை தாண்டுதான் பார்க்கணும். இந்த பெண் குழந்தைங்க மொத்தம் 37 பேர். இந்த 37 பேரும் பருவ வயது கூடுதான்னு பாக்குறதுக்காக ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். ஏன்னா தேனோட வேலை நம்ம எது சாப்பிட்டாலும் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டா இவங்க சாப்பிடுற சிக்கனோ மத்த இதுக்கு இந்த மாதிரி
லேட்டஸ்டா உள்ள ஃபுட்டுகளோ இதுகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி டைல்யூட் ஆகிட்டா அவங்க வந்து 13 வயசை தொட்டுருவாங்க. ஏன்னா இப்போ நம்ம போற கால கொடுமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் ஏதோ மருந்தடிச்ச காயை தின்னோம்னா ஆயுசு தானே குறைய போகுது அப்படின்னு நினைக்கிறோம். இதுல உள்ள கொடுமை வந்து பாத்தீங்கன்னா 9 வயசுக்குள்ள பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஏன்னா 10 வயசு 11 வயசு 12 வயசுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, 13 ஒரு சில பேர் தான் வெயிட் பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையில போயிட்டு இருக்கும். அப்ப இத வந்து பாத்தீங்கன்னா இந்த தேன்ன்ற இந்த உணவு அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு வரதா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். முழுமையான தகவல் சொல்றதுக்கு இன்னும் சில வருடங்கள் ஆகும். ஏன்னா கடைசி 37 குழந்தையில கடைசி குழந்தையோட வயது 6 மாசம் ஆகுது. அப்ப இருந்து இப்ப வரை எல்லாத்துக்குமே கொடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேனிலவுன்ற வார்த்தை தேனை வச்சு வந்ததுதாங்க. இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய பெரிய சென்டர்கள், ஃபெர்டிலிட்டி சென்டர்கள் வந்து நிறைய வந்துருச்சு. அது வரட்டும், தவறு கிடையாது. ஏன்னா தவறுனா எமர்ஜென்சிக்கு அது தேவைதான். ஆனா எல்லாரும் கல்யாணம் ஆகி 6 மாசத்திலே போய் நிக்கணும்னு அவசியமே கிடையாது. முடிஞ்ச அளவு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உணவுகள் நம்மளுடைய இதழையும் கொஞ்சம் கொண்டு வர பார்க்கணும். இல்ல எனக்கு கர்ப்பப்பை இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா சின்னதாதான் இருக்குது, எனக்கு அது வந்து அப்படின்ற பட்சத்துல அது ரொம்ப பெஸ்ட், அந்த அலோபதி பெஸ்ட். ஆனா எல்லாரும் போய் தயவு செஞ்சு நிக்காது. இது வந்து நம்ம உணவுகள்ல நிறைய விஷயங்கள் சங்க காலத்துல சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இந்த தேன், பாலும் தேனும், அதாவது முதலிரவு சடங்கு அப்படின்றது பாலும் தேனும் கலந்த ஒரு உணவு தான் இன்னைக்கும் பிரான்ஸ் நாட்டுல இருக்குது. நம்ம தமிழ் மரபுப்படி பாலும் தேனும் கொடுத்த ஒரு பழக்கம் உண்டு செம்பு நிறைய. அது சாப்பிட்டா அவங்களுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகும், கருமுட்டை அதிகப்படுத்தும். அதே மாதிரி கருமுட்டை அதிகமாயிட்டா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீக்னஸ் வந்து வராது. அப்படி பல இதுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனுக்குள்ள இருக்கிறதுனாலதான் பாலும் தேனும் ஒரு மாசம் 30 நாளும் தம்பதிகளுக்கு கொடுக்கணுன்ற ஒரு பாரம்பரிய பழக்கம் இருந்தது. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு 3 மாசம் முன்னாடியே திருமணமாக போதா 3 மாசம் முன்னாடியே வந்து தேன் எடுக்க ஆரம்பிச்சுட்டா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா 3 மாசத்துல கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அதாவது கெட்ட ரத்த முறைய வெளியேறது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கரெக்டா சீர் பண்ணி அந்த 3 மாசத்துல கொண்டு வந்து இது சீராயிட்டாவே நம்ம ஒரு முழுமையான பெண்ணுக்குரிய தகுதியில இருக்கோம்னு அர்த்தம். அப்ப திருமணம் முடிஞ்ச உடனே நம்ம கன்சீவ் ஆகும். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேன் அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த உண்டாக்குது. எத்தனை லட்சம் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு பதிலா இப்படி ஒரு நல்ல உணவுல வந்து இருக்கு. இதுக்கடுத்து முடிஞ்சிருச்சா, இதுக்கடுத்து வந்து நம்ம நிப்பாட்டிடலாமா, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு நான் கன்சீவ் ஆயிட்டுன்னா கிடையாதுங்க. ஏன்னா அடுத்து வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் ஊட்டுறது கண்டிப்பா ஹீமோகுளோபின் அவசியம் தேவை. இது வந்து தேன்ல இருக்கு, நெல்லிக்கனில இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள், மாதுளை, இப்படி பல பொருட்கள்ல வந்து இருக்குது. அதுல தேன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹீமோகுளோபின் நல்லா கூட்டக்கூடிய தன்மை உண்டு. இதுக்கப்புறம் வந்து 40 வயதை தொடரப்ப தேன் சாப்பிடுறவங்க யாருமே கர்ப்பப்பைய வந்து நீக்குனது கிடையாது. ஆனா நிறைய பேரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இர்ரெகுலரா ரொம்ப அதிகமா போகுது, அதனால வந்து நான் கர்ப்பப்பை எடுத்துட்டேன், இப்படி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 40 பேருக்கு மேல லிஸ்ட் வச்சிருக்கேன் இந்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள. எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் உலக அளவுல போய் எடுக்கலைங்க, ஊரளவுக்கு போய் எடுக்கல. பேசிட்டு இருக்கப்ப யாராவது இந்த மாதிரி தேன் சாப்பிடுறதுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு வர்றவங்களை கேள்விப்பட்டதே இவ்வளவு. அப்ப போய் ஊரா தேடணும்னு வச்சுக்கிறேங்க, அது எப்படி 4000 40,000 இப்படி வந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் போகாத அளவுக்கு தேன் வந்து மிகப்பெரிய ஒரு உன்னதமா வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது. அதனாலதான் இத அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவை நம்ம பயன்படுத்தினோம்னா எந்த நோயும் வராது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உணவை நம்ம வீடுகள்லயே வந்து நம்ம உருவாக்கலாம். இந்த நல்ல சுத்தமான இந்த நாங்க தயாரிக்கிறதுன்னா நாங்க எங்களுடைய தேனீக்கள் தயாரிச்சு கொடுக்குற இந்த தேன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அம்மி தற்சார்பு சந்தை கோயம்புத்தூர்ல கிடைக்குது, சென்னையில கிடைக்குது, எல்லா இடங்கள்லயும் வந்து போயிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்க அந்த அம்மி.comல வந்து போய் பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ணலாம். இது தேனி பெட்டி வேணும்னாலும் ஒரு கூடு வந்து பாத்தீங்கன்னா தேனீக்களோட வந்து உங்களுக்கு வந்து விற்பனை பண்றோம். தேனீக்களோட ஒரு பெட்டி வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டோம்னா, அதே மாதிரி இப்ப கோயம்புத்தூர்ல வந்து மாசம் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து இந்த பெட்டிகள் கொடுக்குறோம். அதே மாதிரிதான் சென்னையில கேட்கிற ஏற்கனவே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், அம்பத்தூர்ல போய் கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்னை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அம்பத்தூர்ல வாங்கிக்கலாம். நம்மளுடைய அம்மி தற்சார்பு சந்தையில நீங்க அகச்சுடர் அங்க இருக்குது அம்பத்தூர்ல. அகச்சுடர்ல வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணிக்கணும். இன்னைக்கு கேட்டா இன்னைக்கு ஒருத்தருக்கு நாளைக்கு ஒருத்தர் கொடுக்க முடியும். ஏன்னா தேனீக்கள் தொழில்ல ஒரு மிகப்பெரிய கஷ்டம் எங்களுக்கு என்னன்னா,
இரவுலதான் இடம் விட்டு இடம் அவங்க மாத்த முடியும். அவங்க தூங்கிட்டு இருக்கப்பதான் நாடு கடத்த முடியும். நாங்க அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கப்ப இங்க இருந்து 7 மணிக்கு கிளப்புவோம் வண்டியை, அங்க விடியறதுக்குள்ள கொண்டு போய் அங்க இறக்கி வைப்போம். மறுநாள் வந்து ஒரு 3 மணிக்கு எல்லாரையும் வர சொல்லி ஒரு 3 மணி நேரம் ட்ரைனிங் கொடுத்து 6:30 மணிக்கு மேல அப்படியே எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிடுவோம். 6:30 மணிக்கு மேல எல்லாம் வாங்கிட்டு போய்க்கலாம், வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி அங்க நீங்க கான்டாக்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்றதுக்கு நம்ம அம்மியில வந்து 9500600048 நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேனீக்களோட பெட்டிகள் எல்லாம் பதிவு பண்ணி அவங்க ஒரு நாள் வர சொல்லி, ஏன்னா இதுக்கான எக்ஸ்பர்ட் ஒருத்தர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி தேன் எடுக்கிறது இதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். ஏன்னா கத்துக்காம இந்த ஒரு தொழில் மட்டும் செய்ய முடியாது. அதனால உங்களுக்கு கத்து கொடுத்தே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேனி பெட்டிகள் வந்து நீங்க வீட்டுல வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம். அடுக்குமாடி குடியிருப்புகள்லயும் பால்கனில வச்சு தாராளமா வளர்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பெட்டியோட சைஸ் ஏற்கனவே சொல்லிருந்தேன், இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து மேல உள்ள பெட்டியில தான் நம்ம தேன் எடுக்கலாம். இத வந்து கீழே உள்ள பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா அடைகள் இருக்கும், ஆனா அதை வந்து நம்ம எடுக்க கூடாது. இதுல உள்ள பெட்டியில உள்ளதை எடுக்கிறதுக்காக இந்த ஸ்மோக்கர்ன்ற ஒரு கருவியை வந்து நம்ம பயன்படுத்தணும். புகைப்பான் அப்படின்றது பாத்தீங்கன்னா புகை போடுறதுக்காக இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதுல வந்து நம்ம தேங்காய் நாறு இதை எடுத்தோம்னா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதை ஓபன் பண்ணிட்டு தேங்காய் நாறு வந்து உள்ளுக்குள்ள போட்டு இதை லைட்டா கொளுத்தி விட்டு இப்படி அடிச்சோன்னு வச்சுக்கிறோங்க. இந்த ஓட்ட வழியா புகை வரும். இந்த புகையை வந்து இந்த பெட்டி மேல இப்படி போட்டோம்னா இந்த மே பெட்டியில உள்ள தேனீக்கள் எல்லாம் கீ பெட்டிக்கு அதனுடைய குடும்பத்துக்கு இங்கே வந்து இறங்கி ஓடி போயிருவாங்க. போன உடனே டக்குன்னு என்ன பண்ணலாம், இதை புகை போட்டுட்டு டக்குன்னு இந்த சட்டத்தை வெளியில எடுத்துட்டு இதுல உள்ள தேனை வந்து நம்ம வீட்டு யூஸுக்கு வேணும்னா அப்படியே கட் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இத வந்து எக்ஸ்ட்ராக்டர்ல போட்டு இதை சுத்தினோம்னா இந்த தேன் மட்டும் வரும். இதுல தேன் இருக்குது பாருங்க, ஃபுல்லா வந்து இதுல ஃபுல்லா தேன் இருக்குது. இந்த தேனை ஃபுல்லா இப்ப எடுக்கிறது இப்ப நம்ம இந்த சட்டத்துல உள்ள தேனை எடுத்துட்டு இந்த அடைய அப்படியே உள்ள வந்து திருப்பி கொடுப்போம். இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேன் எடுக்கிற கூடிய முறை இதுதான். இந்த அடைய வந்து பாத்தீங்கன்னா நல்ல மெழுகு போட்டு மூடி இருக்கு பாருங்க. இத வந்து எந்த ஒரு மிஷின்லயும் இந்த தேனை வந்து எடுக்க முடியாது. இத லேசா கத்திய வச்சு ரிமூவ் பண்ணிட்டு தான் இதை எடுக்க முடியுமே தவிர அப்படியே வந்து இதை எடுக்க முடியாது. இதுல உள்ள தேனை வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்குது. இத வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி அப்படியே நேச்சுரலா சாப்பிடலாம். இந்த மாதிரி நேச்சுரலாவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விற்பனை பண்றோம். நம்ம அம்மியில வந்து இது கிடைக்கும். இந்த இருக்கு பாருங்க, இந்த அடைய வந்து அப்படியே பேக் பண்ணி அப்படியே இந்த மாதிரி டப்பால போட்டு இத வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஒரு டூத் பிக் அந்த ஸ்டிக்ல அப்படியே குத்தி சாப்பிடலாம், இல்ல ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடலாம். இது வந்து அப்படியே 100% இது வந்து கைப்படாது, யாரு கையும் படாது. இந்த மாதிரி அடைகள் கட்டுறதை என்ன பண்ணுவோம்னா அப்படியே கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு அப்படியே உள்ள தள்ளி இத வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எந்த கையும் படாம அப்படியே நேச்சுரலா கொடுக்குறோம். இதே இது வந்து தேனா நம்ம வேணும் அப்படின்னா இந்த தேன் அடையில உள்ள அந்த மெழுகு மூடி இருக்கு இல்லையா, இந்த மூடிய வந்து லைட்டா வந்து கத்திய வச்சு நீக்கினோம்னாதான் இதுல உள்ள தேனை வந்து நம்ம எடுக்க முடியும். இந்த மாதிரி லேசா, அதாவது தோலை சீவுற மாதிரி லேசா இதை வந்து பக்குவமா வந்து சீவனம்னா உள்ள ஃபுல்லா தேன் இருக்கு. இத வந்து ஒரு கிண்ணத்துல எடுத்து போடுறேன். இந்த இதுல ஃபுல்லா இப்ப தேன் இருக்கு பாருங்க. இதுல ஃபுல்லா தேன் வந்து அதை அடைச்சு வச்சது இது ஃபுல்லா இருக்குது. இந்த தேனை வந்து நம்ம வந்து இந்த இதுக்கப்புறம் அந்த மூடிய நீக்கினதுக்கு அப்புறமா அது அப்படியே ஒழுகு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி சாய்ச்சி வச்சோம்னு வைங்க,
இதுல உள்ள தேன் அப்படியே சொட்டு சொட்டா வந்து பாத்தீங்கன்னா கீழே வடி இந்த வந்துருச்சு பாருங்க. விரல்ல வந்து ஒரு துளி ஒரு டிராப் வந்து விரல்ல வந்து விழுகுது. இது மாதிரி கொஞ்சம் அப்படி நம்ம வீடுகள்ல எடுக்கணும்னா இப்படி ஒரு இதுல ஒரு சின்ன கும்பா தட்டுல இப்படி தொங்க விட்டோம்னா இது ஃபுல்லா சொட்டு சொட்டா வடியும். ஆனா லேட் ஆகும். இந்த 2வது சொட்டு இங்க வடிஞ்சிருச்சு. இத வந்து பாத்தீங்கன்னா இந்த தேன் எடுக்கிற மிஷின் இது வந்து எக்ஸ்ட்ராக்டர்னு பேரு. இது வந்து ஒரு பெட்டிக்கு இதுதான் 100 பெட்டிக்கும் இந்த ஒரு எக்ஸ்ட்ராக்டர் ஒரு ஸ்மோக்கர் வந்து வேணும். இது இல்லாட்டினா அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்து வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம எடுக்கிற அந்த முறைய வந்து காமிக்கிறேன் நானு. இதுக்குள்ள இந்த அடைய வச்சுட்டு இந்த இருக்குது. இதுல இந்த சைடு தேன் இருக்குது அப்படின்னா இந்த சைடுல உள்ள தேன் அடைய அப்படியே வந்து உள்ளுக்குள்ள இறக்கிட்டு உள்ள தேன் ஃபுல்லா இறங்கிட்டு இந்த சைடு ஃபுல்லா இருக்கு. இப்பதான் தெரிச்சு விழுந்திருக்குது. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இறங்கும். இது ஃபுல்லா அப்படியே இங்க நிக்கிற ஃபுல்லா தேன் தான். இந்த இருக்குல்ல இந்த கோடு போட்டிருக்கேன். இந்த இது வந்து தேன் தான். இது ஃபுல்லா தேன் தான். இப்பதான் வடியுது. அப்படியே கீழே இறங்குது. எல்லா இடமே சுத்தி அப்படிதான் அப்படியே இறங்கும். ஏன்னா இது அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கிறதுனால அப்படியே மெதுவா இறங்குவாங்க. இறங்கி கீழே வந்தோடனே இது வந்து கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சைடு தான் கூடு கட்டி இருக்குது. பாத்தீங்கன்னா இதுல உள்ள தேன் ஃபுல்லா வந்துடும். இதுல தேன் ஃபுல்லா முதல்ல இருந்துச்சு இல்லையா, அந்த தேன் ஃபுல்லா இல்ல. இதுல உள்ளதெல்லாம் வெளியில வந்துருச்சு. முதல்ல வந்து ஃபுல்லா இருந்தது. இப்போ வந்து தேன் ஃபுல்லா வந்துருச்சு. வெறும் அடை தான் இதுல வந்து இருக்கு. இத வந்து திருப்பி வந்து நம்ம தேனி பெட்டிக்குள்ள திருப்பி வந்து உள்ள வச்சிடலாம். நம்ம இத வந்து உள்ள கொடுத்துட்டோம்னா திருப்பி வந்து வெளில போயிருக்கிற தேனி உள்ள வர்றப்ப வயிற்றுல தேனோட உள்ள வர்றப்ப வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அந்த மாதிரி திருப்பி வந்து பெட்டிக்குள்ள நம்ம வச்சிடலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேன் எடுக்கிற முறை. இதுதான் ஒரு சின்ன எக்ஸ்ட்ராக்டர் இருக்கும். இதுவும் இல்லைன்னா நம்ம கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்பதான் கீழே வடிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே சுத்தி வந்து கீழே இறங்கிட்டு இருக்குது. இறங்கி அதுக்கப்புறம் தான் அடியில வந்து போய் கலெக்ட் ஆகும். பாத்தீங்கன்னா நம்ம அந்த தேனீக்கள் அந்த கட் பண்ண பாத்தீங்களா, இந்த இருக்கு இந்த மெழுகு. இதுல இந்த கத்தியில எவ்வளவு தேன் இருக்குன்னு பாருங்க. இந்த கத்தியில வந்து இந்த மெழுகு வந்து பாத்தீங்கன்னா தேன் மெழுகு அப்படின்றது இதுல இருந்துதான் நாங்க உருவாக்குறோம். இந்த மெழுகு ஃபுல்லா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இத வந்து ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணி உள்ள பாத்திரத்துல போட்டு கொதிக்க விடும். கொதிக்க விட்டோம்னா ஒரு தண்ணியில வந்து கொதிக்க விடுறப்ப நல்லா கொதிச்சு அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எண்ணெயாட்ட கரைஞ்சு வரும். கரைஞ்சு வர்றப்ப ஒரு சின்ன இன்னொரு பாத்திரத்துல பாத்திரம் ஒரு கப்புலையோ ஒரு வாளிலையோ, வாளினா அதிகமா இருக்கணும். நிறைய ஒரு 100 பெட்டில தேன் எடுக்கிறோம்னா ஒரு வாளில காய்ச்சி ஊத்தணும். இல்ல ஒரு 10 பெட்டினா ஒரு சின்ன கப்பு போதும். அந்த மாதிரி கப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பு அளவுக்கு தண்ணி வச்சு மேல ஒரு துணியை போட்டு வடிகட்டிடணும். இந்த சூடா இருக்கிற அந்த மெழுக வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கப்ப அப்படியே தூக்கி அந்த தண்ணிக்குள்ள உள்ள விட்டோம்னா கொஞ்ச நேரம் ஆறுனோடனே அப்படியே மேல தண்ணிக்கு மேல கட்டியாட்டு மிதந்து நிற்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான தேன் மெழுகு. தேன் மெழுகால் ஏற்றப்பட்ட தீபம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே மாதிரி இந்த மெழுகு வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட், வார்னிஷ், லிப்ஸ்டிக், காஸ்மெட்டிக்ஸ் நிறைய வேஸ்லின்ல இருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் தயார் பண்றதுக்காக போகுது. பிசியோதெரப்பி, சித்தா டாக்டர் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேன் மெழுக வந்து வாங்குறாங்க. அப்படி வந்து இந்த தேன் மெழுகு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு
ஒரு பொருளா வந்து காஸ்மெட்டிக்ஸ் பொருளா வந்து விற்பனை ஆயிட்டு இருக்குது. சோப்பு தயார் பண்ண வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா அந்த தேன் மெழுகு கொஞ்சம் சேர்த்தோம்னா அது சீக்கிரமே கரையாதுன்னு சொல்லி நிறைய பேர் தகவல் சொல்லுவாங்க. அப்படி வந்து தேன் மெழுகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டோம்னா அந்த பீஸா கட் பண்ணி நல்லா மெழுக மென்னுட்டு அந்த மெழுகு கடைசியா பபுள்காம் மாதிரி கடைசியா அப்படியே நிக்கும். அதை வந்து துப்பிடும். இந்த மெழுகு வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகாது. ரெண்டாவது அந்த மெழுக வந்து மெல்ல மெல்ல ஆஸ்துமா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து போகும். பல்லுக்கு நல்லது, எளிருக்கு நல்லது, சுவாசத்துக்கு நல்லது. அந்த மாதிரி வந்து மூச்சுக்குழல் இதுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த தேன் மெழுகு. இந்த மெழுக வந்து அப்படி நல்லா மென்னுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் துப்பிடலாம். அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா தேன் மெழுகு முதற்கொண்டு நம்மளுக்கு ஒரு இதுதான். அதே மாதிரி இந்த தேன் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து கீழே வடிஞ்சு கீழே இறங்கிட்டு இருக்குது. இப்பதான் அந்த கீழே அடியில இறங்கிட்டு இருக்காக. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மெழுகு வந்து இந்த தேனை வந்து பக்குவப்படுத்துறது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போதும் அப்படின்னா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வடிகட்டி அப்படியே ராவா பயன்படுத்துறது நல்லது. இது வந்து ராகனின் பேரு. இந்த ராகனி தான் ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா பக்குவப்படுத்துறது எதுக்காகனா நம்ம ஒரு மார்க்கெட்டு கொண்டு போறோம், நம்ம வந்து விற்பனை கொண்டு போறோம். நான் வந்து 6 மாசம் ஆகும் இதை விக்கிறதுக்கு நான் மட்டும்தான் இத வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரத்துல உள்ள வந்து தேனை வச்சு இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 40 டிகிரி டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணணும். 40 டிகிரினா இத பாக்குறதுக்கு ஏதாவது டிகிரி இது அந்த இது தெர்மாமீட்டர் வாங்கணுமானா கிடையாது. நம்ம அடுப்புல வந்து ஹை ஃபிளேம்ல வச்சு அந்த தண்ணி சூடான உடனே சிம்ல வச்சுட்டாவே 40 டிகிரிக்கு வருது. நான் இங்க வச்சு பார்த்தேன் 40 டிகிரில சிம்ல வச்சு அந்த தண்ணி சுடுதண்ணி இருந்ததுன்னா அது 40 டிகிரில இருக்கு. அந்த மாதிரி சிம்ல வச்சுட்டோம்னா மேல வந்து அதுல உள்ள நீர் சத்தெல்லாம் நுரையாட்டம் மிதந்து நிற்கும். அதாவது பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பழைய காலம் இல்ல இன்னமும் மலைவாழ் மக்கள் என்ன பண்றாங்கன்னா தேனை முறிக்கிறதுன்னு சொல்லி ஒரு கம்பியை நல்லா பழுக்க காய வச்சு தேனுக்குள்ள போடுறாங்க. போட்ட உடனே அந்த தேன்ல உள்ள நீர்ச்சத்தெல்லாம் இஞ்சிருது. அதை தேனை முறிக்கிறதுன்னு அவங்க சொல்றாங்க. முறிக்கிறது கிடையாது. அதுல உள்ள நீர்ச்சத்தை வந்து இஞ்சிருது. இஞ்சிட்டா அந்த நீர்ச்சத்து குறைய குறைய தேனோட லைஃப் கூடியிருது. அதனாலதான் தேனை வந்து பக்குவப்படுத்துற ஒரு முறையை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அதாவது பதப்படுத்துறது பக்குவப்படுத்துறதுன்னு சொல்லலாம். இத வந்து நம்ம வந்து நேச்சுரலா பண்ணணும் அப்படின்னா மொட்டை மாடியில மழை வராத நாட்கள்ல நம்ம வீட்டுல இருக்கிறப்ப ஒரு துணிய வேடு கட்டி ஒரு பாத்திரத்துல ஊத்தி மொட்டை மாடியில வச்சிடணும். சூரிய ஒளியில 3 நாள் இருந்தா இதுக்கு சூரிய புடம்னு பேரு. இந்த சூரிய புடம் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எத்தனை வருஷம்னாலும் கெட்டு போகாது. அதே மாதிரி இந்த மெழுகு சீல் பண்ணி வச்சிருக்கிற இந்த அடை வந்து எத்தனை 1000 வருஷம்னாலும் கெட்டு போகவே போகாது. அந்த மெழுகால மூடப்பட்டிருக்கு இல்லையா அது கெட்டு போகவே ஆகாது. அப்படியே இருக்கும். அதை அப்படியே கட் பண்ணி நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். அது வந்து 6 மாசம் கழிச்சும் சாப்பிடலாம், 6 வருஷம் கழிச்சும் சாப்பிடலாம். ஆனா நல்லா மூடி இருக்கணும். கம்ப்ளீட்டா மூடி இருக்கணும். கொஞ்சம் பாதி பகுதியில தேன் இல்லாம இருக்குன்னா அதுல வந்து ஒரு வேக்ஸ் மாத்து புழுன்னு ஒரு புழு உருவாகும். அதனால ஏன்னா இந்த மெழுக வந்து பாத்தீங்கன்னா தேனீக்களுடைய ஹீட்டு தேனீக்களுடைய நடமாட்டம் உள்ள இருந்துகிட்டே இருந்தாதான் அது கெட்டு போகாம அப்படியே இருக்கும். அதனால இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்குவப்படுத்துற முறை இதுதான். தேனை வந்து பதப்படுத்துற முறைன்னு பேரு. இது பதப்படுத்தாம நேச்சுரலா சாப்பிடுறதா நம்மளுக்கு நல்லது. அப்படியே வடிகட்டி அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறதா ரொம்ப விசேஷமானது. அந்த மாதிரியே சாப்பிடுறதுக்கு நம்ம வீட்டுல உள்ளவங்க பயன்படுத்திக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா தேன் மெழுகு தேன் அதே மாதிரி நம்ம இந்த தேனி பெட்டிகள் தோட்டத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. மொட்டை மாடி இருந்தா ஒரு 20-30 பெட்டி வச்சு, ஏன்னா இப்ப நாங்க 40 பெட்டி வச்சிருக்கேன் நான் மொட்டை மாடியில. இந்த மாடியில ஒரு 25 பெட்டி 30 பெட்டி வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய ட்ரையல் பாத்துக்கிட்டு இருக்கேன். பழங்கள் கொடுத்தா ஏன்னா சப்போட்டா வந்து அதாவது 3 கிலோ சப்போட்டா கொடுத்தோம்னா 1 கிலோ தேன் கிடைக்கும். அதே மாதிரி வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் வந்து நம்ம நல்ல ஜூஸா வாழைப்பழத்தை நல்லா நசுக்கிட்டு தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுட்டோம்னா அழகா சாப்பிட்டுக்கிறது நம்மளுக்கு தேனா மாத்தி கொடுக்குது. அந்த மாதிரி வந்து தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குற அந்த பொருள் ரொம்ப விசேஷமா எல்லா பொருட்களுமே இருக்கு. நம்ம உருவாக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேனை உருவாக்குறதுக்காக நம்ம விழுந்து விழுந்து எந்த வேலையும் செய்யறதும் கிடையாது. தேனீக்கள் தான் கஷ்டப்பட்டு பூவுக்கு போய் அங்க இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ தேனத்தை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு தேனி
கிட்டத்தட்ட வந்து உலகத்தை 2 முறை சுற்றி வரக்கூடிய அளவுக்கு வந்து டிராவல் பண்ணி நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குது. அது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உருவாக்குற ஒரு உணவை ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும். சாப்பிடுற முறையும் லிக் பண்ணி தான் சாப்பிடணும். இது வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் நோய், ஆன்டி கேன்சர்னு சொல்றாங்க. கேன்சர் நோய் வராம தடுக்கக்கூடிய ஒரு உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா தேன் தான். அப்படிப்பட்ட ஒரு உணவை நம்ம உருவாக்க முடியும்னா பெரிய விஷயம். இத வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எவ்வளவோ இன்னும் போக போக விழிப்புணர்வு வர வர பயங்கர ரேட்டு கூடி போயிடும். அதே மாதிரி தேன்ல வந்து நிறைய விதங்கள்ல இருக்குது. அதாவது கொம்பு தேன் இருக்குது, அதே மாதிரி சிறு தேன், அது பயங்கர காஸ்ட்லியானது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு மனம். சிறுதேன் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மூடிய ஓபன் பண்ணிட்டு அதை மோந்து மட்டும் பாருங்க, அந்த மலரோட மனம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு, ஒவ்வொரு குணங்கள் உண்டு, ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. அதனால இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட தேன் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நாவல் தேனும் வேம்பு தேனும் டயபெட்டிக் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க வந்து சாப்பிட்டு அவ்வளவு ஹெல்த்தியா இருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து சுகர், அதாவது இனிப்பு சாப்பிட்டா சுகர் கூடிரும்பாங்க. ஆனா இனிப்பு சாப்பிட்டு, இனிப்புக்கு மருந்து இனிப்பு தான். முள்ளாலதான் எடுக்க முடியும், இனிப்பை இனிப்பாலதான் சரி பண்ண முடியும்ன்ற மாதிரி இந்த தேன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 300 பிளஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு ஒண்ணுமே ஆகாது. 1 மாசத்துக்கு எதுவும் ஆகாது. 3 மாசத்துல ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் குறையுது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருது அவங்களுக்கு நார்மல் ஆகுறது. சில பேருக்கு 2 வருஷம் கூட ஆயிருது, ஆனா நார்மல் ஆயிருது. ஒரு மருத்துவம்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்மளுக்கு குணம் இருக்கணுங்க, குணம் அளிக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான மருத்துவம். நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க சாப்பிடறதுல நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு அங்க போய்க்கலாம். ஆனா வந்து நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியத்தை தாங்க நம்ம வந்து கடைபிடிக்கணும். நம்மளுடைய பாரம்பரிய முறைகள் எவ்வளவோ இருக்கு. கைக்குள்ள வச்சுக்கிட்டே கடல்ல போய் தேடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மளுக்கு. ஏன்னா அஞ்சரை பெட்டியில வச்சிருக்கோம், ஆனா அதை யாரும் யூஸ் பண்றது இல்ல, அதை இது பண்றது இல்ல. ஆனா போய் ஆஸ்பத்திரியில தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த அஞ்சரை பெட்டிய. இன்னும் போக போக திருப்பி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா காலம் மாறிக்கிட்டு இருக்கு. இனிமேல் டோட்டலாவே மாறிடும். அதனால டெய்லி எழுந்திருச்ச உடனே முதல் உணவா தேனை வந்து தயவு செஞ்சு எடுக்க ஆரம்பிச்சோம்னா இந்த கோவிட்லாம், ஏன்னா அதனாலதான் நான் நிறைய எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேரை வந்து நான் சந்திச்சேங்க. நிறைய பேருக்கு நான் வந்து இந்த கோவிட்ல வந்து என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய சரௌண்டிங்ல உள்ளவங்களுக்கே நான் நிறைய வந்து கூட இருந்து நிறைய பணிகள் வந்து செஞ்சு கொடுத்தேன். லங்ஸ் பாதிச்சு அவங்களுக்கெல்லாம் பக்கத்துலயே தான் போய் நானே தான் ஃபுல்லா எல்லாம் இது பண்ணேன். ஏன்னா என்னோட ரிலேட்டிவ் ஒரு அதாவது கசினோட கல்யாணம் நடந்தது ஏப்ரல் 29ஆம் தேதி. மறுவாரத்துல இருந்து எல்லா சித்தி வீட்டுல எல்லாரும் காய்ச்சல், இங்க எல்லாரும் காய்ச்சல், அங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் பொடி, கொஞ்சம் தேன். ஏன்னா தேன் வந்து அவ்வளவு எதிர்ப்பு சக்தி. இது என்ன உருவாக்கி இருக்குதுன்னா, நான் சொல்றத எல்லாருமே கேட்பாங்க, ஆனா வீட்டுல உள்ளவங்க மட்டும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப வீட்டுல உள்ளவங்கள கேட்க வச்சிருக்கு. அதுதான். ஏன்னா தேனை வந்து கொடுத்தோம்னா நான் எங்க போனாலும் யாருக்குமே ஸ்வீட்டோ வேற எதுவுமே வாங்கிட்டு போக மாட்டேன். என்னுடைய பொருளைத்தான் நான் கொண்டு போவேன். அதுக்கு எல்லாருக்குமே கலெக்டர் கூட என்ன பண்ணுவேன்னா, யாரு விவசாயிகள் வந்து நம்ம உருவாக்குறத தாங்க நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம கடையில போய் காசு வாங்கி நம்ம வந்து போடக்கூடாது. நான் நிறைய விவசாயிகள்கிட்ட நிறைய மேடைகள்லயே நான் சொல்லியிருக்கேன், நீங்க கொண்டு வர்றாதீங்க. கத்திரிக்காய் உருவாக்குற விவசாயியா கத்திரிக்காயை கொண்டு வா, வெண்டைக்காய் உங்க பேரை போட்டு கொண்டு வந்து கொடுங்க. அதே மாதிரிதான் நான் என்னுடைய தேனை எல்லா இடத்துக்குமே கொண்டு போய் யாருக்குனாலும் கொடுப்பேன். அப்படிதான் இன்னைக்கு வந்து கொடுத்தோம்னா அப்படியே வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த கொஞ்சம் இன்னும் இருக்குதுதா, பாதி இருக்குதுதா அப்படின்பாங்க. இப்பதான் காலியாகுது எல்லாத்துக்கும் வேக வேகமா. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுகள் நிறைய விஷயங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு தான் இருக்கோம். தேனி வளர்ப்பை பொறுத்தளவுல இன்ன வரை நான் கத்துக்கிட்டு தானே இருக்கனே தவிர கத்து முடிக்கல. அந்த அளவுக்கு வந்து புதுசா தேனீக்கள் வந்து எனக்கு கத்து கொடுக்கிற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் வந்து நிறைய இதுல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இத வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே இதன் மூலியமா கத்துக்கிட்டு இத வந்து நீங்க செஞ்சீங்கன்னா நாடும் சரி வீடும் சரி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அதே மாதிரி வருமானத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா தேனீக்கள் நான் வளர்த்துட்டு இருக்கேன், ஆனா என்னை சுத்தி உள்ள வீடுகள் பூரா வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு வருமானம் கிடைக்குது, நம்மளுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவும் ஆரோக்கியமும் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு உணவைத்தான் நம்ம உருவாக்க போறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இத வந்து ஒரு பெரிய ஒரு பணி. இத வந்து எல்லாருமே வந்து செய்யணும்னு கேட்டுக்கிட்டு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கேட்கலாம்.
அம்மா